பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் குறிய கௌமார மடாலயம் அடிகளார் அவர்களுக்கும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் திருக்குறள் உலகம் கல்விச்சாலை இணைந்து நடத்தும் திருக்குறள் சொற்போர் பட்டிமன்றம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் இருபால் சான்றோர் பெருமக்களுக்கும் இருபால் மாணாக்கர்களுக்கும் திருக்குறள் உலகம் கல்விச்சாலையின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பண்பாடு என்று சொல்லுக்கு தகுந்த ஒரு சொல் எதென்றால் காலம் என்று ஒரு சொல். காலம் என்றால் என்ன எண்ணி பார்த்தால் வள்ளுவன் காலம் என்ற சொல்லை மிக அற்புதமாக 2 இடங்களில் அவர் பயன்படுத்துகிறார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்று சொல்லுகிறார். நான் சில இடங்களில் எண்ணி பார்க்கிறேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் இந்த உலகம் இல்ல, இந்த உலகத்தை தாண்டி ஒட்டுமொத்த யூனிவர்சலின் ஞானம் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டுத்தொகை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் 5 பஞ்சபூதங்களின் கூட்டுத்தொகை உலகம். அதேது ஒட்டுமொத்த சூரிய மண்டலம், ஒட்டுமொத்த நட்சத்திர மண்டலங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஆங்கிலத்தில் யூனிவர்சல் என்று சொல்லுவார்கள். திருக்குறளில் ஞானம் என்ற சொல் அதற்கு பயன்படுத்தப்படுது. ஞானம் என்றால் தொங்குதல் என்று ஒரு பொருள். இந்த இடத்தில் காலம் என்றால் என்ன என்றால் இந்த உலகத்தை தாண்டி மிகப்பெரிய அண்ட சராசரி காலம் என்று சொல்கிறார்கள். இந்த காலம் எதற்குள்ள தங்கியிருக்கிறது என்றால் காலம் என்ற இடத்திலே அந்த ஞானமும் உலகும் சேர்ந்திருக்குது என்று சொல்கிறார். நல்லா எண்ணி பாருங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிதுன்றார். நாம ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாலையில பயணம் செய்யறோம், ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுறது. அப்ப நாம என்ன செய்யறோம்? தெய்வமா வந்து இந்த நேரத்துல வந்து என்னை காப்பாத்தினார்ப்பா, ஒரு சின்ன ஒரு அலைபேசி இது பண்ணி மருத்துவமனைக்கு என்னை அனுப்பிச்சா இருப்பான்னு சொல்றான். ஆனா சின்ன உதவி கூட அந்த இடத்துல தெய்வமாக நம்ம ஏன் போடணும்னா அந்த நேரத்தில் செய்த சிறிய உதவியா இருந்தாலும் உயிர் காப்பாற்றப்பட்டது காரணத்திற்காக அந்த இடத்தில் ஞானத்தின் மான பெரிது என்று சொல்லுகிறார். அதேபோல் ஞானம் கருதினும் கைகூடி காலம் கருதி இடத்தார் செய் என்று சொல்கிறார். ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய அறிவியல் ஆற்றலையும் அவர் சொல்லுகிறார். காலத்தையும் இடத்தையும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப காலம் என்றால் என்ன என்று நம்முடைய தமிழ் மரபில் வருது என்றால் கணிக்க முடியாத ஆற்றலை கொண்டதுதான் காலம். காலம் என்றால் கணிக்க முடியாத ஆற்றலை கொண்டதுக்கு பேர் தான் காலம் என்று பெயர். ஏன் அப்படி பெயர் சூட்டினார்கள் என்றால் உயிர் என்பது உலகத்தில் மேலானது. ஆனால் அந்த உயிரினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதா இருக்கும்னால் பண்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த உயிரினுடைய ஆற்றல் கணிக்க முடியாத ஆற்றல். அந்த ஆற்றலை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். இந்த 2 கருத்துக்களை கொண்டு இரு அணி வீரர்களும் அணி தலைவர் முதற்கொண்டு நம்முடைய போர் வீரர்கள் வந்திருக்கிறார்கள். வள்ளுவர் அழகாக சொல்வார், வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை என்று சொல்கிறார். சொல்லே ஏறாக கொண்ட உழுகிறவர்கிட்ட நீங்க பகையே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்தில் ஒரு போர் நிகழப் போகின்ற போது அதில் முதல் அணியாக பழமை மாறாத பண்பாடாக என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனுடைய வில்லை ஏறாக கொண்டு உழுகக்கூடிய அர்ஜுன் அவர்கள் இன்று சொல்லை ஏறாக கொண்டு உழுக இன்றைக்கு நமக்கு செவிக்கு உணவு தரக்காக நம்முடைய தமிழ் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறார் தமிழ் திரு அர்ஜுன் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த அணியில் காலத்துக்கேற்ற மாற்றமா என்ற அடிப்படையில் பூசாக கல்லூரி மாணவி நிவேதா அவர்கள் மிகச்சிறந்த வேலு நாச்சியார் போல சொற்களை எதிரணியை கலந்தடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர். அவருடைய சொல்லாற்றலை பூசாக கல்லூரியில் பார்த்து வியந்து நாங்கள் பிரமித்தோம். அப்படிப்பட்ட இரு அணி தலைவர்களும் சொற்போர் நிகழ்த்தி நமக்கு எது மகுடும் என்று தன்னுடைய அணியை வழிநடத்தி பழமை மாறாத பண்பாடை மகுடமாக சூட்டப் போகின்றார்களா, இல்ல காலத்துக்கேற்ற மாற்றம்தான் என்று மகுடத்தை சூட்டப் போகிறாரா என்று இரு அணி வீரரிடம் நான் ஒப்படைக்கிறேன். அணி தலைவர்கள் மற்ற அன்பர்களும் சரி சாதாரணவர்கள் அல்ல. நான் பார்த்து வியந்தது என்றால் பள்ளி கல்லூரியிலேயே இலக்கியத்தை தேர்ந்தெடுத்து நான் முதலாக வருகிறேன் என்று சொல்லி எங்களுடைய அறிவை கருத்துக்களை சபையில் ஏற்றி வைக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய கருத்துக்களை சொல்லி அவர்களாக தன்னுடைய தலைப்பை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மகுடத்தை சூட்ட வந்திருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி இந்த பட்டிமன்றத்துக்கு நுழையலாம் என்று நினைக்கிறேன்.
வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்குரிய செய்களாதார். செயற்க அரிய செயல்களை செய்வாங்க. யார் அப்படி செய்வாங்கன்னா, ஆற்றல் மிகுந்தவர்கள், பண்புடையவர்கள், அரிய செயல்களை செய்வார்கள். அவர்களால தான் இந்த உலகம் இயங்குது என்று வாதாட வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் காலத்துக்கேற்ற மாற்றமா வள்ளுவர் சொல்றார், அருவினை என்பு உளவோ கருவியான் காலம் அருந்தி செயல். இந்த உலகத்தில் செய்ய முடியாத வேலை எதுவுமே கிடையாது. நாம் கருவியாக இருந்து காலத்தை யார் சரியாக கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எவ்வினையும் செய்ய முடியும் என்று தன்னுடைய காலத்துக்கேற்ற மாற்றமே என்று சொல்லி இந்த அணி அவர்கள் தன்னுடைய மகுடத்தை நிலைநிறுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த இரு அணியின் தலைவர்களுக்கும் சரி, மற்ற அன்பர்களுக்கும் சரி, அவங்களுக்கு ஒதுக்கி இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை இங்கே கூடியிருக்கிற இருபால் சான்றோர்களுடைய அருளாலும், இறைவனுடைய அருளாலும், திருவள்ளுவருடைய அருளாலும் நடத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டு, முதலாவதாக பழமை மாறாத பண்பாடா என்ற தலைப்பில் பேச வருகிறார் தமிழ் திரு அர்ஜுன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே என்று தமிழ்த்தாயை வணங்கி அவையிலே கூடியிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் சித்திரை திருநாள் வாழ்த்துகளையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வள்ளுவ பெருந்தகை என்கிற ஒரு மையப்புள்ளியை வைத்துக்கொண்டு நாங்கள் சுற்றி இருந்து கோலம் வரைய வந்தவர்கள். எல்லா கோலமும் நெளிவு சுழிவோடு தான் இருக்கும். பொறுமையாக இருந்தால் அழகாக வரும். பெருமக்கள் நீங்கள் எல்லாம் அதை பாராட்ட வந்திருக்கின்றீர்கள். ஐயா, இதுதான் பண்பாடு. இங்கிருந்தே தொடங்கலாமே. பண்பாடுங்கிற சொல்லுக்கு முன்னால் அழகா ஒரு சொல் போட்டிருக்கீங்க, பழமை மாறாத பண்பாடு. எது பழமை? வள்ளுவர் சொன்னா அழகா சொல்றார், பழமைங்கிறது எதுன்னு கேட்டா, உன்னுடைய உரிமை எங்கு இருக்கிறதோ அது பழமை. பழமை என்பது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்புன்னு இந்த பழமையை நட்புங்கிற அதிகாரத்தில் பேசுறார். உரிமை, உனக்கு எங்கு உரிமை இருக்கிறது, உன்னுடைய உரிமை எங்கு நிலைநாட்டப்படுகிறதோ அது பழமை. அப்ப நமக்கு உரிமை வேணும்னா கூட நமக்கு பழமை வேணுங்கிறத வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறாரு. பழமை மாறாத பண்பாடு தான் நமக்கு மகுடமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வழக்கமா ஒன்று சொல்லுவோம், யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா, என்ன செய்யறது, எனக்கு அவன் என்ன செஞ்சான், நான் எதுக்கு அவனுக்கு செய்யணும்னு கேட்போம். இதான் பழைய பாட்டில் கூட எம்ஜிஆர் பாடினார், நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. எங்கே நினைக்கிறது? நினைக்கிறதே இல்லை. மண்ணெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம யாருக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்னும் சில பேர் அழகா செய்வாங்க, அவன் என் கல்யாணத்துக்கு வந்தபோது 100 ரூபா மொய் வச்சான், இப்போ நான் அவனை விட பெருசாக செய்யணுங்கிறதுக்காக 101 ரூபா மொய் வச்சேம்மா. இப்படி எனக்கு என்ன கிடைத்ததுன்னு நினைச்சு நினைச்சு செயல்படுற கூட்டத்துக்கு இடையில வள்ளுவர் ஒன்று சொன்னார், கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு. அவன் செஞ்சான் செய்யலைங்கிறதெல்லாம் இல்லை, என்னுடைய கடமை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மை பெரியவர்களிடத்துல அந்த பழமைக்குள்ளே மறைந்திருக்கிறது. இந்த குழந்தைகள் எல்லாம் எனக்கு இளவல்கள் தான், அதனால தாராளமாக குழந்தைகள்னு சொல்லலாம். அவங்க வயசு அப்படி, புதுசாக ஏதாவது வேணும்னு ஆர்வமாக கேட்கக்கூடிய வயசு. அதனால காலத்துக்கு ஏற்ற மாற்றமேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு 5 வருஷம் கழித்து கேட்டு பாருங்க, காலம் மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. ஐயா, எளிமையான வாழ்க்கை முறை இருந்தால் எதுக்கும் வருத்தப்பட வேண்டியதில்லை. எளிமையான உணவு, எளிமையான உடை, எளிமையான வசதிகள் போதும். என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்குன்னு வள்ளுவர் சொன்னார். எளிமையா இருந்தாலே அவன் பண்பானவன்கிறத புரிஞ்சுக்கலாம். ஐயா, நம்ம இங்க வந்திருக்கிற எத்தனை பெருமக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பாருங்க, மேக்கப் போட்டிருக்கிறாங்களா? கிடையாது. ஆடம்பரமான அணிகலன்கள் தான் கிடையாது. எளிமை, அந்த எளிமை தான் அவங்களுக்கு பெருமை. அதெல்லாம் எங்க இருக்குதுன்னு கேட்டா பழமை. அவ்வளவுதான். அழகா சொல்லியிருக்கிறார். அமைதியான வாழ்வு எதுங்கயா? பிறருக்கு துன்பம் தராத வாழ்வு, பிறர் செய்கிற துன்பத்தை பொறுத்துக்கிற வாழ்வு.
இதைத்தான் வள்ளுவர் அழகா சொன்னார். இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. நீ பெரியவன் சொல்றதுக்கு என்ன தெரியுமா பொருள்? உனக்கு துன்பம் செய்தவர்களுக்கும் நீ நன்மை செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா உனக்கு என்ன சான்றாண்மை இருக்குதுன்னு வள்ளுவர். இன்னைக்கு அப்படி இல்லை. என் ஒரு கண்ணை குத்துனவனுக்கு நான் 2 கண்ணையும் குத்தணுங்க. இதுதான் காலத்துக்கு ஏற்ற மாற்றம் வந்தது. பொறுமையா இருந்ததெல்லாம் போதும்னு எங்க பொறுமையா இருக்கணுமோ அங்கெல்லாம் பொங்குறாங்க, எங்க பொங்கணுமோ அங்கெல்லாம் பொறுமையா இருக்காங்க. இதுவா காலத்துக்கு ஏற்ற மாற்றம்? இந்த மாற்றத்தை வச்சு என்ன பண்றது? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு அவ்வளவு தெளிவான வாழ்க்கை முறையை பழமை மாறாத பண்பாடு நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஐயா சொன்னார், கலாச்சாரம் என்கிற சொல்லை பத்தி சொன்னார். பண்பாடு இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை சொன்னார். இன்றைக்கு நம்முடைய பெருமையை உலகம் பூரா பேசி கொண்டிருக்கிறார்கள், திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலை, நம்முடைய ஒழுக்கம், இதெல்லாம் எங்க இருக்கு? இன்னைக்கு எங்க இருக்கு? அப்படி கேட்கணும். மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடிபட்டு வாசல்ல கிடக்கிறார் ஒருத்தர். ஐயா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு அழகா அப்படி எடுத்து ஒரு பட்டன் அமுத்துனா ரீல்ஸ் போகுது. ரீல்ஸ் லைஃப்ல இருக்கிறவர்களெல்லாம் ரியல் லைஃபுக்கு கொண்டு வரணும்னா பழமை மாறாத பண்பாடு தேவைங்கிறது தான் எங்கள் அணியினுடைய வாதம். சின்ன பசங்களா இருந்தாலும் இவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, அதனாலதான் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். யோகா, வேட்டி, இதெல்லாம் பண்பாடு இல்லையா? பழமை இல்லையா? ஒண்ணும் இல்லைங்க. இந்த வனம் இந்தியா நம்ம அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இயந்திரமயமாகிவிட்ட மனிதர்களை எல்லாம் இயற்கை மூலமாக வளப்படுத்தி கொண்டிருக்கிற அமைப்பு அது. அதை விடுங்க, எங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம்? கௌமார மடாலயம். இந்த கூட்டத்தில் நான் பேரூராதீனத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த 2 மடங்களுக்கு என்ன சிறப்பு? பண்பாட்டையும் பழமையையும் தமிழையும் மரபையும் கட்டி காப்பாற்றுகிற ஒரு பெரிய சமய நிறுவனங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இடம். எங்கெங்கயோ வந்து என்னென்னமோ பேசினா எப்படியே ஏத்துக்கிறது? அதெல்லாம் விடுங்க, பெரியவர்கள்ட்ட பேசுறோமா? வள்ளுவ பெருந்தகை என்ன சொன்னார்? தம்மின் பெரியர் தமரா ஒழுகுதல் வன்மையுலெல்லாம் தலை. பெரியவங்க கிட்ட பேசுறோமா? பெரியவங்க பேச ஆரம்பிச்சா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாற்றம் என்ன பண்ணது தெரியுமா? முதல்ல எல்லாம் கையை கட்டி நின்று கேட்போம். இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாற்றம் என்ன பண்ணது தெரியுமா? பெரியவங்க பேச ஆரம்பிச்சா கையில ஒண்ணு இருக்க, அதை குத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதை தடவிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. என்ன பேசினாலும் இங்க ஏறாதுன்னு பெரியவங்க பேசாம போயிடுறாங்க. இது வகையா காலத்துக்கு ஏற்ற மாற்றம்? இந்த மாற்றம் காப்பாற்ற போகுதா? யோசிக்க வேண்டாமா? இன்றைக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கட்டடக்கலையும் நடனக்கலையும் ஓவியக்கலையும் சிற்பக்கலையும் இருந்ததே, அந்த பழமைக்குள்ளதான் ஐயா பண்பாடு இருக்கு. இதெல்லாம் விடுங்க, வெளியிருக்கிறதெல்லாம் பத்தி பேச வேண்டாம். குடும்பம் அளவா சொல்லி முடிச்சிடுறேன். குடும்பம் எப்படி இருக்குது இன்னைக்கு? ஒரு அறைக்குள்ள மகன் தனியா இருக்கிறான், வாசல்ல அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு, அடுப்படியோட அம்மா முடங்கி இருக்கிறா. எல்லா பக்கமும் வளைய வருவது எது தெரியுமா? செல்போன். அம்மா உள்ள இருந்து சமைச்சிட்டு மெசேஜ் போட்டா தான் பையன் சாப்பிட்றதுக்கு ரூம் விட்டு வெளியே வர்றான். இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இதுதான் காலத்துக்கு ஏற்ற மாற்றம். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா இருக்கா இன்னைக்கு? கிடையவே கிடையாது. கூட்டு குடும்பம் இருக்கா? இல்லை. அந்த குடும்பத்துல ஒரு அறம் இருக்கா? இல்லை. நேற்று திருமணம், இன்றைக்கு வாழ்க்கை, நாளைக்கு விவாகரத்து, அடுத்த நாள் வேற. வாழ்க்கை மாறி போச்சு. வள்ளுவர் சொன்னார், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. நீ அறம் செய்யறங்கிற பேர்ல எது வேணா செய்யலாங்கிறது இல்லை, பிறன் பழிப்பதில்லாயின் நன்றுன்னு சொன்னார். இத்தனையும் விடுங்கய்யா. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு ஒரு கருத்து. பாடறிந்து ஒழுகுதல்னா என்ன தெரியுங்களா? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியறது தான் பாடறிந்து ஒழுகுதல். இன்னைக்கு மறுபடியும் அங்கேயே தான் வர்றேன். காலத்திற்கு ஏற்ற மாற்றம் என்ன பண்ணுது? கல்யாண வீட்லையும் கைபேசி, காரியம் நடக்கிற இடத்துலையும் கைபேசி. குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுறா, அது குழந்தை தொட்டில விட்டு இறங்கினது கூட தெரியாம போன் பேசிட்டு ஆட்டுறாங்க. நிலைமை மாறி போச்சு. இதுல எல்லாம் இருந்துட்டு இந்த பண்பாட்டை காப்பாற்ற வேண்டி பெருமக்கள் எல்லாம் போராடுற சூழல்ல எல்லாம் யோசிக்கணும். படித்தவர்கள் என்ன பண்ணணும்? கல்விக்கு அழகு கசடர மொழிதல், குற்றம் இல்லாம சொல்லுவதல்ல, இருக்கிற குற்றங்களை எல்லாம் நீக்கும் வகையிலே சொல்லுவது. நமக்கெல்லாம் ஐயா சொல்லி கொடுக்குறாங்க.
அப்பாவையா மேடையில் ஏறினார்னா தமிழில் எப்படி பேசணும், தமிழ் பேர் இல்லைன்னு வருத்தப்படுறார். அப்போ இந்த பண்பாட்டை காப்பாற்றக்கூடிய பெருமை நமக்கு தேவையாக இருக்கிறது. எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்கிறதுனாலேயே அதை கவனிக்காமல் இருக்கிறோம். அதுதான் இந்த காலத்தினுடைய மாற்றம். கவனிக்க தொடங்கிவிட்டால் காலம் மாறும். அது நம்முடைய பண்பாட்டு பெருமையை நமக்கு சொல்லி நம்மை ஒரு உயர்ந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒரு மகுடமா வைக்கும்னு சொன்னா, நாம் இப்போ சூட்டிக்கொள்ள வேண்டிய மகுடம் பழமை மாறாத பண்பாடு. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். உணவு சாப்பிட்றோம். அதுவும் பாருங்க, சித்திரை திருவிழா, சித்திரை கனிக்கு என்ன வைப்போம்? மா, பலா, வாழை, முக்கணி வைக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காலத்தில் விளைந்த பொருட்கள், வளர்ந்த பொருட்கள் ஏன் வைக்கணும்? அந்தந்த சூழல்ல என்ன விளையுதோ, அந்தந்த காலத்துல என்ன விளையுதோ அதை எடுத்துக்கிட்டா தான் உடம்பும் உணர்வும் மனசும் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடில்லை உயிருக்கு. அப்போ எங்கே விளையுது என்ன விளையுதுன்னு பார்க்காம எங்கெங்கிருந்தோ வர்றதையெல்லாம் சாப்பிட்டுட்டு மருத்துவர்கிட்டயே போய் அதையும் வாங்கி அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம்னு சொன்னால், நமக்கு பண்பாட்டிலே சொல்லி கொடுத்த அந்த பழமைகளை நாம் போற்ற வேண்டும். பழமைகளுக்குள்ளே பண்பாடு இருக்கிறது, பண்பாட்டுக்குள்ளே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அது இனிக்கிறது என்று சொல்லி, காலத்திற்கேற்ற மாற்றம் கூட இந்த பழமையிலே இருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வளர்ச்சி நிலையாகத்தான் பார்க்கப்படும் என்று சொல்லி அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். தமிழ் திரு அர்ஜுன் ஐயா அவர்கள் சொன்ன 2 விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, நட்பு என்ற இயலில் பழமை என்ற அதிகாரத்தை சுட்டிக்காட்டி மிக அற்புதமாக பழமையினுடைய பெரியோர்களுடைய பண்பை சுட்டிக்காட்டினார்கள். நான் பார்த்தளவில் அந்த பழமை என்ற அதிகாரத்தில் ஒரு திருக்குறளில் உப்பு என்ற சொல்லை பயன்படுத்தி பெரியோருடைய பண்பை சுட்டிக்காட்டியிருப்பார் வள்ளுவர். நட்பிற்கு உறுப்பு கெழுதகமை, மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் என்று சொல்லுவார். ஏன் வள்ளுவர் உப்பை மேற்கோள் காட்டுகிறார் என்றால், நாமெல்லாம் உணவு அருந்தும் பொழுது முதலில் இலை போடுவார்கள். இலை போட்ட பிறகு முதலில் வைப்பது உப்பு தான். அந்த உப்புக்கும் வள்ளுவர் சொல்லக்கூடிய உப்புக்கும் என்ன பொருள் என்றால், உணவு சமைக்கப்படுகின்ற பொழுது உப்பு அளவோட போடணும். உப்பு சரியாக, என்னுடைய உடம்புக்கு ஒரு உப்பு சுவை இருக்கும், இவர்களுடைய உடம்புக்கு ஒரு உப்பு சுவை இருக்கும். சரியாக உணவுக்கு உப்பு போடக்கூடாது. எப்பயுமே உணவுக்கு அளவுடன் உப்பு போட வேண்டும். இலையில் பரிமாறுகின்ற பொழுது முதல் உப்பு வைக்க வேண்டும். அவரவருக்கு தேவையான அளவு உடம்பினுடைய உவர்நீர் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் பெரியோர்கள் உப்பு என்ற சொல் அவர் வள்ளுவர் பயன்படுத்துகின்ற பொழுது எப்பயும் அளவோடு தான் சொல்லுவார்கள். ஐயா அழகாக சொன்னார், தம்மின் பெரியோரை தமராக கொள்வது வல்லமையில் எல்லாம் வல்லமை. அவ்வளவு சீக்கிரமாக பெரியோரோட நட்பு வைக்க முடியாது, அரிதறிகின்றார். பெரியோரோட நட்பு வைப்பது ரொம்ப அரிது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப பெரியோர்களை போற்ற வேண்டிய கடமை சிறியோருக்கு வேணும். ஆனா சிறியோருக்கு புலன்ப நாட்டத்துல அந்த பண்பு இருக்காது. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? பண்பு இல்லாதனாலதான். வள்ளுவர் சொல்லுகிறார், பகையும் நட்பாக கொண்டுலகும் பண்புடையான தகமை தங்கிட்டு உலகு என்று சொல்லுகிறார். பகையும் நட்பாக ஆக்கக்கூடிய ஒரு பண்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் அமைதியாகவும் அறிவுடன் செழிப்பாக வாழ முடியும். எங்கு பண்பு இல்லையோ அங்கு உலகத்தில் போர் தொடங்கிவிடும். அப்படிப்பட்ட கருத்துக்களை ஒப்புருவு என்ற அதிகாரத்தை மேற்கோள் காட்டி அழகாக அர்ஜுன் ஐயா அவர்கள் பண்புதான் சூட வேண்டிய மகுடம் என்று சிறப்பாக தன்னுடைய வாதத்தை வைத்தார். அவருக்கு இந்த பட்டிமன்றத்தை சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்புதான் சிறந்தது, ஆனால் காலத்துக்கேற்ற மாற்றம் தான். ஏனென்றால் காலம் என்பது கணிக்க முடியாத ஆற்றலை கொண்டது. அப்படிப்பட்ட காலத்தை கொன்றுதான் பண்பை மேம்படுத்த முடியும், பண்பை வளர்க்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்களை வைக்க வருகிறார் பூசாக்க கல்லூரி மாணவி நிவேதா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இற்றை கியல்வன இனிமேல் எழுவன முற்றும் செந்தமிழ் மொழிக்குள் அடக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலக சமத்துவத்தை காலம் கடந்தும் போற்றுகின்ற மொழி நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. பேசினால் இனிமை தரும், சிந்தித்தால் ஆழம் தரும், பழமையில்
பெருமை கொள்ளும், ஆனால் காலத்தோடு சேர்ந்து மாற்றம் கொள்ளும். நிலைத்திருப்பது அதன் பெருமை என்றால், காலத்தோடு சேர்ந்து மாற்றம் கொண்டு நிலைத்திருப்பதும் வளர்ந்திருப்பதும் தான் தமிழினுடைய உயிர்மை. அப்படிப்பட்ட தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம், அவைக்கு மறுவணக்கம். ஐயா, நல்லதொரு தலைப்பு. சித்திரை திருநாள் அன்று நாம் சூட வேண்டிய மகுடம் பழமை மாறாத பண்பாடா அல்லது காலத்திற்கேற்ற மாற்றமா என்று சொன்னால் காலத்திற்கேற்ற மாற்றம்தான். ஏன்னா முதல்ல பண்பாடுன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனினுடைய அறியாமையை நீக்கி அவனை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி திறம்பட வாழ வைக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் பண்பாடுன்னு சொல்றாங்க. அப்போ கற்காலத்திலிருந்து தற்காலம் வரை மனிதன் ஒரே ஒரு செயல்ல அறியாமையில் இருக்கிறானா? கிடையவே கிடையாது. அவனினுடைய காலத்திற்கு ஏற்ற மாற்றத்திற்கு தகுந்தவாறு மனிதனுடைய அறியாமை மாறுகிறது என்றால் பண்பாடும் காலத்திற்கு ஏற்றவாறு மாறத்தான் கூடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதைத்தான் வள்ளுவர் அழகா சொல்றாரு. எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவும் என்பது இழுக்குன்னு சொல்றார். ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நல்ல தெளிவா ஆராய்ந்துட்டு ஒரு செயலை செய்யணும்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஒரு பழமை மாறாத பண்பாட்டுல அந்த காலத்துல இந்த செயலை இப்படிதான் செய்தார்கள் என்று சொல்லி இந்த காலத்துல அதே மாதிரி செயலை செய்தீர்கள் என்றால் அந்த காலமும் இந்த காலமும் ஒன்றல்ல. காலம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது பண்பாடும் வளர்ச்சியும் மாற்றம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கும். ஐயா, காலத்துக்கேற்ற மாற்றத்திற்கு இயற்கையே மிக சிறந்த உதாரணமா இருக்குங்கய்யா. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்குது. அந்த நதியில ஒரு குப்பை இருக்குது அப்படின்னா அந்த ஓடுகின்ற நதியின் தன்மைக்கேற்றவாறு அது கரைந்து போயிடும். ஆனா ஒரு குளம் இருக்குது, குட்டை இருக்குது, அதுல ஒரு குப்பை விழுகுது என்றால் அது அப்படிதான் தேங்கி நிற்கும். பழமையோடு சேர்ந்து அப்படியே தேங்கி இருப்பது முன்னேற்றமா அல்லது பண்பாட்டை காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றி காலத்திற்கு தகுந்தவாறு செயல்படுவது முன்னேற்றமா அப்படிங்கிறது நாம தான் தெரிஞ்சுக்கணும். தெய்வ நிலைனா என்னங்கய்யா? அழியா புகழ், அழியா நிலையத்தான் தெய்வ நிலைன்னு சொல்றோம். வள்ளுவனுக்கு ஏன் அழியா புகழ்? பாரதிக்கு ஏன் அழியா நிலை? அவ்வைக்கு ஏன்? இளங்கோவுக்கு ஏன்? கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை இந்த வானுலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னா அவர்களினுடைய கருத்தியல் எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் ஒத்து போகக்கூடிய வகையில் இருக்கு. இன்னும் இதை தெளிவா சொல்லணும்னா, திருவள்ளுவர் திருக்குறள்ல நிலையாமைங்கிற ஒரு அதிகாரத்தையே இயற்றிருக்கார். ஏன்? நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்த இவ்வுலகுன்னு சொல்றார். அப்போ நேத்து ஒருத்தர் இருந்தா இன்னைக்கு அவன் இல்ல, இறந்துட்டான்னு சொல்ற அளவுக்கு இந்த உலகமானது நிலையாமை என்னும் பண்பாட்டில் பெருமை கொள்கிறதுன்னு சொல்கிறார் என்றால், நிலையாமை என்பதே பண்பாடுங்கும் போது பழமையான பண்பாடை பிடித்து கொண்டிருந்தால் எந்த ஒரு மாற்றம் இங்கு நிகழும் அப்படிங்கிறத நான் உங்க முன்னாடி ஒரு பாகமா எடுத்து வைக்கிறேன். அது மட்டும் கிடையாதுங்க. ஔவையார் ஆத்திச்சூடி எழுதினார். ஆனா பாரதியார் வருகிறார், வந்து புதிய ஆத்திச்சூடி நீ ஏன் படிக்கணும்? அதை எதிர்த்தெல்லாம் படிக்கல, காலத்துக்கு ஏற்றவாறு மாறி படைக்கிறார். என்ன சொல்றாரு? புதியன விரும்பு பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்றாருன்னா, எதை நம்ம புதியதா விரும்பணும்? எதை நாம புதியதா விரும்பணும்? உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீங்களும் நீக்கலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களேன்னு கம்பர் தன்னுடைய கடவுள் வாழ்த்து பாடல்ல எதை பற்றி குறிப்பிடுகிறார்? இந்த உலகமானது ஆக்களும் நிலை பெருத்தலும் அழித்தலும் இதுதான் காலத்துக்கு ஏற்றவாறு மாறி மாறி வரும் என்று சொல்லும் பொழுது அந்த கம்பரே அன்றைய காலத்திலே சொல்லியிருக்கார் என்றால், அப்போ காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றத்தை நாம் ஏன் ஏற்க கூடாதுன்னு நான் என்னுடைய கேள்வியை நான் வைக்கிறேன். அது மட்டும் கிடையாதுங்க.
ஆதி காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் உற்பத்தி சக்திகளில், உற்பத்தி முறைகளில், பண்பாட்டில், கலாச்சாரத்தில், நாகரீகத்தில், நடையில், உடையில், பாவனையில், எண்ணங்களில், சிந்தனைகளில், கலையில், இலக்கியத்தில்னு மாறிக்கொண்டே இருக்குதுங்க. அப்போ எல்லாமே மாறும்போது மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். தலைநாள் பூத்த பொன்னினர் வேங்கைன்னு மலைப்படுகிறாமல சொல்றாங்க. அப்போ வேங்கை மரங்கள் பூக்கக்கூடிய அந்த நாளைத்தான் நம்ம சித்திரை நாள்னு சொல்றோம். முக்கனிகளை வைத்து, நகைகளை வைத்து, பணத்தை வைத்து நாம ஒரு புதிய மாற்றத்தை, ஐயா கடவுளே இந்த வருஷம் எப்படியோ போய் தொலைட்டோம், இனி வரக்கூடிய வருஷமாத்தும் நல்லா இருக்கணும்னு நீங்க மாற்றத்தை விரும்புகிறீங்களா அல்லது பழசு அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றார். நீ எத்தனைதான் படிச்சிருந்தாலும் உலகத்தோடு நீ ஒட்டி வாழக்கூடிய தன்மை உனக்கு இல்லைன்னா, நீ எத்தனை படித்த அறிவாளியாக இருந்தாலும் நீ அறிவில்லாதவனாக மட்டும்தான் கருதப்படுவாய்னு சொல்றாருன்னா நல்லா சிந்திச்சுக்குங்க. அந்த காலத்துல நேதாஜி, நேருஜி, காந்திஜின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 4G 5G 16 ஆயிட்டு இருக்கு. அந்த காலத்துக்கு தகுந்தவாறு நாமும் காலத்திற்கு ஏற்று கோலத்தை போட்டுதான் தீர வேண்டும். ஆக சித்திரை திருநாளன்று நாம் சூட வேண்டிய மகுடம் காலத்திற்கேற்ற மாற்றம்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக நிவேதா அவர்கள் சுட்டிக்காட்டிய 2 கருத்துக்கள் ரொம்ப எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு செயல். எண்ணி துணிக கர்மம். இந்த குறள் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் எண்ணி துணிக செயல் என்று சொல்லியிருக்கணும், எண்ணி துணிக வினை என்று சொல்லியிருக்கணும். ஆனால் ரொம்ப நுட்பமாக எண்ணி துணிக கருமம் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். என்ன காரணம் என்று எண்ணி பார்த்தால், இந்த கருமம் என்று ஒரு சொல் ரொம்ப ஆழமான சொல் திருக்குறளில். நாம் திட்டமிட்டால் அதுக்கு பேரு செயல், திட்டமிட்டதை நடைமுறைப்படுத்தினால் அதுக்கு பேரு வினை. வினை நடந்தால் நமக்கோ பிறருக்கோ அது கர்மமா போய் மாறும், அது போய் பாதிக்கும். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன கர்மம் பண்ணணும் தெரியல, கஷ்டமாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கர்மமே கட்டளைக்கல். ஒரு மனிதன் பெருமை உடையவனா இல்ல சிறுமை உடையவனா அப்படின்னு எண்ணி பார்க்கணும்னா அவருடைய வினை ஆற்றக்கூடிய தன்மையை பொறுத்து தான் அதை உரசி பார்க்கக்கூடிய கல்லு என்று சொல்றார். அழகாக மேற்கோள் காட்டினாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அறிவை மேற்கோள் காட்டினார்கள். அறிவு என்பது உலகத்திலே கருவின்னு சொன்ன ஒரே ஆளு வள்ளுவர் தான். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அறிவு என்பது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்லுவார்கள். வள்ளுவர் மட்டும்தான் நாலேஜ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், கேரக்டர் இஸ் பவர் என்று சொல்றார். அறிவு என்பது அறியாமை தெரிந்து கொள்வது. ஆனால் எதிர்தா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். எதிர்காலத்தில் வரக்கூடிய தன்மையை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காலத்தை தெரிந்து கொள்வதுதான் அறிவு என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட காலத்தை முன்கூட்டுக்கு தெரியக்கூடிய அறிவுதான் மேலானது. அதை பொறுத்துதான் பண்பாடு சிறந்து விலகும் என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை அழகாக எடுத்து வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இப்பதான் அணித்தலைவர்கள் 2 பேருமே மிக அற்புதமாக பண்பாடு காலம் இதில் யாருமே சோட போல, அடுத்து வரக்கூடிய போர் வீரர்கள் தான் அதை மேற்கொண்டு என்னுடைய அணிதான் சிறந்தது என்று வாதாட வருகிறார். ரேஸ்மா கிருஷ்ணன் அவர்களை நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பார்த்தேன். ராமரா ராவணா என்று சொல்லி ராமனை காட்டிலும் மேலானவன் என்று தன்னுடைய சொல்வன்மையின் மூலமாக ஒரு புகழ் சூடு சூடினார். அது சாதாரண விஷயம் அல்ல. ஏனால் ராமன் சீதையை கற்புக்காக தீக்குளிக்க வைத்தார். ராவணன் சீதையை அனுமதி இல்லாமல் தொடமாட்டேன் என்று பண்பை உயர்த்தி காட்டினார். அப்படிப்பட்ட ரேஸ்மா கிருஷ்ணன் அவர்களை பழமை மாறாத பண்பாடுதான் சிறந்தது என்று
பேச அழைக்கின்றேன். அன்புடன் அழைக்கின்றேன். எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு, சித்திரையில் நாம் சூட வேண்டிய மகுடம் பழமை மாறாத பண்பாடே என்று. எடுத்த உடனேவே எனது வாதத்தை நான் முன்வைக்க முனைகிறேன். ஏனென்றால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி நம் தமிழ் குடி. அந்த தமிழ் குடியின் வழியில் வந்த எனது தோழிகள், அந்த பழமை மாறாத தமிழ் மொழியின் வழியில் வந்த எனது தோழிகள், காலத்திற்கேற்ற மாற்றம்தான் சிறப்பு என்று இங்கு பழமை மாறாத பண்பாடு. ஆனால் இன்று வேப்பம்பூ என்றால் எத்துணை குழந்தைகளுக்கு தெரியும்? கம்மங்கூழ் என்றால் எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும்? அப்பொழுது அவர்களுக்கு பண்பாட்டை சொல்லிக் கொடுக்க நாம் மறக்கிறோம். பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தால் ஆரோக்கியம் மேற்படும். நவீனமே பண்பாட்டை சார்ந்துதான் இருக்கிறது என்பதே நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அடுத்து, பழமை மாறாத பண்பாட்டில் நான் இங்கு மேலும் குறிப்பிட வரும் ஒன்று விருந்தோம்பல். அன்றெல்லாம் நம் பாட்டியோ தாத்தாவோ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா, வாங்கம்மா உட்காருங்க, ஒரு சொம்பு தண்ணி குடிங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேங்கிறத முன்னாடியே முன்பதிவு செஞ்சுட்டு போக வேண்டியதா இருக்கு. இதுதான் உங்க காலத்திற்கேற்ற மாற்றம். இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். உங்களை திருத்துவதற்கு ஒரு பெரியவரும் கூட இல்லை என்றால் நீங்கள் நீங்களாகவே கெட்டு விடுவீர்கள். மன்னனாக இருப்பினும் அவனை திருத்துவதற்கு ஒரு பெரியாரின் துணை வேண்டும். ஆனால் இப்போ உங்க காலத்துக்கேற்ற மாற்றம் நமக்கு பெருக்கி கொடுத்தது என்னன்னா, முதியோர் இல்லங்களை. முதியோர் இல்லங்களில் முதியோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வீட்டிற்குள் 3 மட்டுமே இருக்கின்றனர், தாய், தந்தை, பிள்ளை. தந்தை வேலை வேலை என்று ஓடுகிறார், தாய் செல்பேசியிலும் அவளது வேலையிலும் ஓடுகிறாள், பிள்ளையும் தொலைக்காட்சி பெட்டியில் தனது வாழ்வை தொலைக்கிறது. இதுதான் காலத்திற்கேற்ற மாற்றம். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய பேரு இருக்கிற விலையை விட அதிக விலை கொடுத்து வாங்குற ஆர்கானிக் அப்படிங்கிற அந்த பொருள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எருவும் சாணியும் எந்த அமிலமும் போடாம நம்ம முன்னோர்கள் பண்பாடோடு விளைவிச்ச காய்கறிகளை தான். அப்போ எவ்வளோ நவீன கட்டங்கள் மாறினாலும் பழைய பண்பாட்டை தேடி எல்லாரும் வந்துட்டு இருக்கிற வேலையில நம்ம தோழிகள் 3 பேரும் எனக்கு காலத்துக்கேற்ற மாற்றம் தான்ப்பா வேணும்னு சொல்றது எந்த வகையில சரி? சற்று சிந்தித்து பேசுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனாரின் வாசகத்தை நம் நிவேதா கூறினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா என்ன? எல்லாரும் எல்லாமே எனது ஊர், எல்லாத்தையுமே நான் சொந்தமாக்கிக்கிறேன், எதையுமே நான் அந்நியப்படுத்தல. ஆனா எங்க நிவேதா, உங்க வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி இருக்கவங்களோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது. அதுதான் காலத்திற்கேற்ற மாற்றம். ஒரு உதவிக்கு அழைப்பவர்களை கூட யார் என்று தெரியாமல் இருக்கும் இந்த காலத்திற்கேற்ற மாற்றம் தேவையா என்று சிந்தியுங்கள். நவீனம் நமக்கு வசதிகளை தரும், ஆனால் பண்பாடு நமக்கு பெருமையை தரும். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பண்பாடு தரும் பெருமையை பெற்றவர்கள் அருமை உடைய செயல்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட பண்பாடு உங்களுக்கு ஒழுக்கத்தையும் தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எனப்படுவது உங்கள் உயிரினை காட்டிலும் மேலாக நீங்கள் கருதக்கூடியது. அந்த ஒழுக்கத்தை நீங்கள் பண்பாட்டை பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைத்துவிடும். நிறைவாக ஒன்றை மட்டும் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நவீன மாற்றம் எனப்படுவதும் நாகரிகம் எனப்படுவதும் சட்ட மாதிரி. நினைச்சா தினம் மாத்திக்கலாம். ஆனா பழமை மாறாத பண்பாடுங்கிறது உங்க உடலோடு ஒன்றிய தோல் மாதிரி. பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களோடு இருந்து, உங்களோடு வாழ்ந்து, உங்களோடு
மடிந்துவிடும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கூறு, உங்கள் உடலை போர்த்தி கொள்ளும் ஒரு கூறாகத்தான் இன்று அந்த தோளும், அதே போல்தான் நம் பழமை மாறாத பண்பாடும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியார் துணைக்கோடல் என்ற அதிகாரத்தை சுட்டிக்காட்டி நடுவரே ஆக இருக்கின்ற என்னையும் ஒரு மிரட்டினாங்க. ஐயா, தலையில தான் மகுடம் சூட முடியும், மாற்றி தீர்ப்பு கொடுத்துறாதீங்க என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் பெரியார் துணைக்கோடல் என்ற ஒரு அதிகாரத்தில் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, முதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை என்று சொல்வார். உயிருக்கு ஊதியம் ரொம்ப முக்கியம். கூலி மட்டும் வாங்கிட்டு போயிடக்கூடாது, உயிருக்கு ஊதியம் வேணும். இந்த ஊதியம் என்ற ஒரு சொல் புகழ் என்ற அதிகாரத்தில் வருது. ஈதல், இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. தன் கையால் ஈண்ட பொருளையோ அறிவையோ உடல் உழைப்பையோ மற்றவங்களோட இணைந்து இசைந்து வாழ்வதற்கு பண்பு ரொம்ப முக்கியம். அந்த பண்பு இல்லைன்னா நாம கொடுத்து உதவ முடியாது. அப்ப இந்த உலகத்தில் பண்புடையார் பட்டுண்டு உலகம்ட்டார், அறிவுடையார்னு சொல்லல வள்ளுவர். அறிவுடன் எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆனா பண்பில்லாத அறிவு இப்படிப்பட்ட போரை உருவாக்கிவிடும். ஆனா பண்புடன் இருக்கக்கூடிய அந்த அறிவு நம்மை செழுமையாக வாழ வைக்கும். ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், வள்ளுவர் அழகாக பொச்சாவாமை என்ற ஒரு அதிகாரத்தை சுட்டி காட்டுகிறார். பொச்சாவாமைனா மறதி கிடையாது, தன்னுடைய கடமையை மறந்துடக்கூடாது. கடன் என்ப நல்லதையெல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு நாம் சான்றோராக வாழ வேண்டும் என்றால், பண்புடையராக வாழ வேண்டும் என்றால், முன்னோர்கள் கொடுத்த நீதி மூளை, நம்முடைய முன்னோர்கள் தப்பு தப்பா வாழ்ந்து எது சரி என்று கண்டுபிடித்து நீதி நூல்களை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நீதி நூலை படித்து புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தாருக்கு எளிமையும் இல். அப்படிப்பட்ட பண்புடைய நூல்களை படித்து நாமும் சான்றோராக வாழ்ந்து வேண்டும். அப்போதான் காலத்திற்கேற்ற மாற்றமாக இருந்தாலும் நாம் சீரோடும் சிறப்போடு வாழ முடியும் என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதித்து, பழமை மாறாத பண்பாடுதான் மகுடம் சூடும் என்று மிக சிறப்பாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நடுவரின் சார்பாக மிக சிறப்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். என்னதான் பண்பாடுதான் சிறந்ததுன்னு சொன்னாலும் கட்ட வண்டியில் போக முடியுமா? நம்ம இப்பெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறோம். அப்படிப்பட்ட காலத்துக்கு ஏற்ப மாற்றத்தையும் நிக்கிதா அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது. இப்ப மேடையில் பேச வருவாங்க, ஒவ்வொரு சொல்லும் அப்படி வில்லா அடிச்சு தூக்குவாங்க. அவங்களுடைய சொல் வில்லாக பாயும். பூசாக்கா கல்லூரியில் நான் பார்த்த ஒரு வியந்த ஒரு மாணவி அப்படின்னா நிக்கிதா அவர்கள். ஏனென்றால் எதிரணிய கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம தகர்த்து எறிவாங்க. எப்படி என்றால் புயிலி போல. புயிலி எப்படின்னா, வீரமங்கை வேலி நாச்சியார் தன்னுடைய குருவை கொல்றதுக்கு கூட சங்கடப்பட்டாங்க. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்த குருவே அவரை போய் நான் எப்படி கொல்றதுண்டு. ஆனா போர் தளபதியா இருந்து என்னுடைய படையை என்னன்னா எதிராலேயே வீழ்த்தணும், அது யார் தவறு செஞ்சாலும் அடிப்பேன், அப்படிப்பட்ட குயிலியாக தன்னுடைய வாதத்தை எதிர்த்து வைக்க வருகிறார். அவர்களை அன்புடன் உள்ளம் அது வெள்ளை உள்ளம் உடல்வெல்லாம் தமிழ் வெள்ளம் கொள்ளை கொண்ட தமிழ் பூவே குவளையது நீ மணக்க பெற்றவளே என்னை காக்க. சொல்லத்தான் வார்த்தை இல்லை, சொல்லிவிட்டால் தோல்வி இல்லை, சொல்லுகிறேன் வெற்றி பெற தூயவளே குளிர்ந்தவளே மாயவனார் மாண்போடு மனமெல்லாம் என்னோடு ஆயர்படி தீர்ப்புரை கம்பந்திருக்கும் நடுவர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, பண்பாடு அப்படின்னா என்னன்னு சொல்லி அற்புதமா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. பண்படுத்துதல் அப்படின்னு. என்னோட தமிழ் தாயோட வயது 40,000 வருடம். 40,000 வருடம் கழிச்சும் இந்த தேதி வரைக்கும் நிலைத்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு இருக்குதுன்னா, தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளக்கூடிய மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழியோட பண்பாடு பழமை பிடிச்சிட்டு தான் இருப்போம்னு சொல்றது என்னோட மொழியையே அவமதிக்கிறதாகும் ஐயா. இப்போ நாங்க பண்பாடை எதிர்க்கிறவங்க கிடையாதுங்க ஐயா, நாங்க பண்பாடை நெஞ்சில் சுமக்கிறவங்க. ஆனா எதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால்,
பழமை மாறாதுன்னு சொல்றாங்க இல்லையா, காலத்திற்கு ஏற்ப நாமே மாறிக்கொள்ளும் பொழுது பண்பாட்டை மாற்றுவதில் என்ன ஒரு தப்பு அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். ஆனா பண்பாட்டை ஒருபோதும் நாங்கள் அவமதிக்க கிடையாது. ஒரு நாளும் நாங்கள் பண்பாட்டை நெஞ்சில் சுமக்கிறோம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அதாவது அவர் சொல்றாரு, 1000 புத்தகங்களை கத்திருந்தால் கூட காலத்திற்கு ஏற்ப நாம மாறவில்லை என்றால் அவர் படிக்காதவருக்கு சமம் என்று நான் சொல்லவில்லை, வள்ளுவரே சொல்றாரு. இப்போ இதை நம்ம 2 ரீதியா எடுத்துக்கலாம். ஒன்னு அறிவியல் ரீதியா, இன்னொன்னு வரலாறு ரீதியா எடுத்துப்போமே. அறிவியல் ரீதியா மாற்றம் அப்படின்றத எப்படி சொல்றாங்கன்னு டார்வின் சொல்றதை சொல்லுவோம். டார்வினோட கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு உயிரினம் மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை தானே தகவமைத்துக் கொள்கிறதோ அந்த உயிர் தான் வாழ தகுதியானதுன்னு டார்வின் சொல்றாரு. இப்போ இன்னொரு 2000-3000 வருஷங்களுக்கு முன்பு இல்ல அதுக்கும் முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் மாற மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பழமை மாறாமல் இருந்திருந்தா என்னோட எதிர்த்தரப்பில் இருக்கவங்க ஊட்டி மரத்து மேல ஏனையே இல்லாம தொங்கிட்டு இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் குரங்காதான் இருந்திருப்பாங்க. மாற்றம் அப்படின்றது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் ஐயா. ஆனா அந்த மாற்றம் பண்பாடுன்னு வர்றப்போ ஏன் ஏத்துக்க முடியல? இப்போ இது அறிவியல் ரீதியா பார்த்துட்டோம். நாம வரலாறு ரீதியா போறதுக்கு முன்னாடி பண்பாடு, பழமை மாறாத பண்பாடுதான் பிடிவாதமா இருக்கிற என்னோட எதிர்த்தரப்பு கிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றீங்கல்ல இப்போ வர்றப்போ நீங்க மாட்டு வண்டியில வந்தீங்களா இல்ல உங்க வீட்டுல விறகடுப்பு இருக்கா? இவ்வளவு பேசுறீங்களே, தமிழரோட பண்பாடு சேலை உடுத்துவது தானே, வேட்டி கட்டுவது தானே. பழமை மாறாத பண்பாடுன்றது உங்க பேச்சுல மட்டும்தான் இருக்குதா, செயல்ல இல்லையா? செயல்ல எங்க பக்கமும் பேச்சுல பழமை மாறாத பண்பாடுன்னு சொல்ற என்னோட எதிர்த்தரப்புக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, மாற்றம் அப்படின்றது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். காலத்துக்கு ஏற்றவாறு நீங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள். ஆனால் அதை ஒப்புக்கொள்ளதான் உங்களால் முடியவில்லை. இப்போ கோவிட்-19 பத்தி ரேஷ்மா அக்கா சொன்னாங்க. கொரோனா பெருந்தொற்று வந்தது உண்மைதான். விவசாயம் அதெல்லாம் 100% உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனா கொரோனா பெருந்தொற்று வந்த பொழுது அங்க ஏதோ ஒரு மூலையில 40,000 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு, 4 லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஓலைச்சுவடியில எழுதி வீட்டை விட கொடுக்கலையே. உள்ளங்கையில உலகத்தையே அடக்கி இங்க அது நடக்குது அங்க இது நடக்குதுன்னு சொல்லி நவீனமயமான இந்த காலத்துல எப்படிங்க அக்கா பழமை மாறாத பண்பாடை கொடுத்துட்டு இருக்க முடியும்? ஞானம் கருதிலும் கை கொடும், காலம் கருதி இடத்தார் செய்யும்னு சொல்றாரு வள்ளுவர். அதாவது உலகத்தை வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் முதலில் காலத்தை வெல்ல வேண்டுமாமா. அதாவது காலம் அந்த காலமுக்கு எது சரி அப்படின்னு சொல்லி காலத்தை வெல்பவன் தான் உலகத்தை வெல்ல தகுதியானவன் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இப்போ வரலாறு ரீதியா போவோமே, நமக்கு தெரியும் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நம்மை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி. எதனால நினைக்கிறீங்க? ஒரு உண்மையான நிகழ்வை சொல்லவா? ஆங்கிலேயர்கள் ஒரு 1000 பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தோராயமா 1000 பேர் எடுத்துக்கிட்டோம்னா, இங்க கோடிக்கணக்கான இந்தியர்கள் இருந்தும் ஏன் வீழ்த்த முடியல? அவங்க நவீனமயமாகிட்டே போறாங்க. 20 பேருக்கு 50 துப்பாக்கின்னு வச்சிருந்த அவங்க கிட்ட அர்ஜுனன் போல வில்லை எடுத்து விட முடியுமாங்க ஐயா? இப்ப இதை எடுத்து விடுறதுக்குள்ள பட்டுன்னு சுட்டா பொட்டுன்னு போயிடுவேன்னு இது இருந்ததுங்க ஐயா. என்னங்க ஐயா பண்றது? நவீனமயமாக தான் முடியும், வேற வழி இல்லை. அந்த இடத்துல நாம இன்னும் புதுப்பிக்காம இருந்ததுதான் ஒரு சின்ன இடத்துல நாம சறுக்கிட்டோம். அது இப்போ நாங்க அதை திருத்திட்டு இருக்கிறோம். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, என்னோட சக தோழர்கள் கிட்ட நான் போய் பேசினாலே ஜென்ரேஷன் கேப்ன்றாங்க. ஐயா ஜென்ரேஷன் கேப்னா என்ன நினைக்கிறீங்க நடுவரே? ஜென்ரேஷன் கேப்னா முன்னெல்லாம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எனக்கும் ஏன் சக தோழர்களுக்குமே ஜென்ரேஷன் கேப்பா இருக்குது. பவள மல்லிய கட்டிக்கவா அப்படின்னு இங்க பாடுறாங்க, இங்க பார்த்தா நீலோத்திங்கிறாங்க. இது ரெண்டுக்குள்ளயுமே நாங்க இன்னும் புதுப்பிக்காம இருக்கிறோமோன்ற ஐயம் எங்களுக்குள்ள இருக்கிறப்போ பழமை மாறாத பண்பாடு எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம்னா அப்படின்னு ஆரம்பிச்சாலே பூமருன்றாங்க ஐயா. என்ன பண்ணட்டும்? காலத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டேதான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. நாம் சூட வேண்டிய மகுடம் காலத்திற்கு ஏற்ப மாற்றம் தான். இல்லையெனில் நாம் புதைந்து விடுவோம் ஐயா.
இப்போ மாற்றம் என்றால் கலாச்சாரத்தை விட்டு கொடுத்தோ பண்பாடை விட்டு கொடுத்தோ மாறுவது அல்ல. பண்பாடு காலாவதியாகாமல் பாதுகாப்பதே மாற்றம்தான். காலத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே தான் போக வேண்டும்ன்றதை தான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். மாறாமல் போனால் காணாமல் போவாய், மாறுபவன் காலத்தை ஆழ்வான் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் சொல்கிறேன், சித்திரையில் நாம் சூட வேண்டிய மகுடம் காலத்திற்கு ஏற்ப மாற்றம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலத்துக்கேற்ற மாற்றம் என்றால் இப்போ திருக்குறள் ஓலைச்சுவடியில் இருக்குது. காலத்துக்கேற்ற மாற்றமாக இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் முறையில் சேமிக்கலைன்னா அந்த பழமை மாறாத ஓலைச்சுவடி அழிஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ காலத்துக்கேற்ற மாற்றமாக இன்றைக்கு இருக்க அறிவு கருவியை கொண்டு நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த காலத்திற்கு உண்டு. அதேபோல் ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுவது கூட பண்பாடாக இருந்தது. அந்த பண்பாடு இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ பண்பாடு என்பது காலத்துக்கேற்றாக மாற வேண்டியது. அப்படி மாறாமல் போனால் அது பண்பாடாக இருக்காது, அது நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாறிவிடும். ரொம்ப அருமையாக சுட்டி காட்டினார்கள். இந்த இடத்தில் நம்ம பார்க்க வேண்டியது ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டினார்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஏன் வள்ளுவர் ஒழுகுதல் என்ற ஒரு சொல்லை சுட்டி காட்டி இந்த திருக்குறளை கல்வி என்ற அதிகாரத்தில் வைத்திருக்கணும். ஆனால் வள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தில் வைக்காமல் ஒடுக்குமுடைமை என்ற அதிகாரத்தில் வைக்கிறார். ஏனென்றால் ஒழுகுதல் என்பது மழைநீர் வானத்திலிருந்து வருகின்றது, அது சாக்கடையிலும் விழுகலாம், செம்மண் நிலத்திலையும் விழுகலாம், களிமண் பூமியிலும் விழுகலாம். ஆனால் அது பயன்பாடு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அது சாக்கடையில் விழுந்தால் அந்த நீரை பருக முடியுமா? பருக முடியாது. அப்போ காலத்துக்கேற்ற மாற்றமாக அந்த தண்ணீரை சுத்தப்படுத்தி அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் காலத்திற்கு ஒன்று. அந்த காலம் என்பது அறிவு தான். அந்த அறிவை பயன்படுத்தி இன்னைக்கு இஸ்ரேல் நாடாக இருக்கட்டும், சிங்கப்பூர் நாடாக இருக்கட்டும், கழிவு நீரை கூட சுத்தப்படுத்தி நன்னீராக மாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் யாருக்கு என்றால் காலத்துக்கேற்ற மாற்றமே என்று பேசக்கூடிய அணி சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள். மிக அற்புதம். இவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த இரண்டு போர்களையுமே இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு. அவர் சங்கரபாண்டியன் அவர்கள் நேற்று 3 மணிக்கு தான் கூப்பிட்டேன். இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒரு பொன் பேச்சாளர் வர முடியாமல் போச்சு. டக்குன்னு ஒரு 2-3 பேர்த்திட்ட கூப்பிட்டேன். ரேஸ்மா கிருஷ்ணனுக்கும் கூப்பிட்டேன், நிவேதா அம்மா அவங்களுக்கும் கூப்பிட்டேன். 2 பேரும் போட்டி போட்டாங்க. அம்மா அவங்க 2-3 பேர்கிட்ட கேட்டேன், கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் கிடைக்குமான்னு கேட்டேன், பதில் இல்லைன்னு சொல்லலை, ஐயா கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாங்க. 2-3 பேர்த்த முடிவு பண்ணி சங்கரபாண்டியன் ஒரு அருமையான மிகச்சிறந்த சிந்தனையாளரை, அதுவும் அவர் தமிழ் துறை கிடையாது, பொறியியல் துறை மாணவன், நம்முடைய பாரம்பரிய ஒரு தன்மையை தூக்கி பழமை மாறாத பண்பாடு ஆனால் கொடுத்தது காலத்துக்கேற்ற மாதமா என்ற நிவேதா அவர்கள் நம்முடைய பண்பாட்டுக்கு எதிரடியாக இருந்தாலும் பரிசனை எடுத்து அவர்கள் அதில் வென்றார்கள். இவர்கள் சங்கரபாண்டியன் அந்த காலத்தை வெல்ல போகிறார்களா இல்லை பழமை மாறாத பண்பாடை மகுடம் சூட போகிறார் என்பது அவருடைய சொல்லாற்றில் தெரிந்து கொள்வோம். அவர்கள் அன்புடன் அழைக்கின்றனர். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகுட ஏறிய சுவையும் நனி பசு புளியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனிய என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் என்று தமிழுக்கு என்னுடைய வணக்கத்தை கொடுத்துவிட்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நடுவர் சொன்ன மாதிரி நேற்றைக்கு தான் நம்மளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டது அந்த அணியினர் இருந்தாரும் என்னை எதிரணியில் போட்டிருக்காங்க. வேற வழி இல்லை, தாக்கித்தான் ஆகணும், தாக்கிடுவோம். என்னுடைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சித்திரை திருநாள் என்று சூட வேண்டிய மகுடம் பழமை மாறாத பண்பாடு. எப்படி? சித்திரை திருநாள் என்று சூட வேண்டிய மகுடம் பழமை மாறாத பண்பாடு. நம்மளுடைய பண்பாடு என்னங்க? ஒன்றுபட்டு வாழ்றது, நல்ல உணவு,
ஒழுக்கம், கலாச்சாரம், இவைகளெல்லாம் தான் நம்மளுடைய பண்பாடு. இவைகளைத்தான் நம்ம சித்திரைக்கு எடுத்துக்கணும். குயிலி, நீங்க சொன்ன மாதிரி அங்கிருந்து வந்த மாட்டு வண்டி, எங்கேயோ நடந்த போர், அப்புறமேட்டு இன்னொன்னு சொன்னீங்களே, என்னுடைய ஆடையெல்லாம் பத்தி இருக்கு, வரிசையா வரேன். இதெல்லாம் பத்தி பேசுறீங்களே, இது நம்முடைய பண்பாடு இல்லைங்க. நம்முடைய பண்பாடு வந்து இது உணவு எடுத்துக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிறது தான். இன்னைக்கு உணவு அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு பாருங்க. நாங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கோங்க. நாங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கோம். இன்னைக்கெல்லாம் எங்களால் அப்படி சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பழைய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பதிலாக இன்னைக்கு நியூன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. தெரு நெட்டுக்கு இருக்கு. நம்மால் சமைக்கல, எல்லாம் வட இந்தியக்காரன் பானிபூரி போடுறான், சைனீஸ்காரன் கண்டுபிடிச்ச நூடுல்ஸ் போடுறான், என்னென்னதோ போடுறாங்க. அதை சாப்பிட்டா நல்லதுன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் கிடையாது. காலையில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வயிறு எரியும். சரி, வயிறு எரியதோட விட்டான்னு பார்த்தா ஒரு கணக்கு சொல்லுதுங்க, தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உயிரே போயிரும்டா, அந்த நூடுல்ஸில் அவ்வளோ மெழுகு இருக்குன்னு. ஆனால் நம்ம குழந்தைங்க இருக்கு பார்த்தீங்களா, கண்ணை வசீகரிக்கக்கூடிய நிறங்கள் அந்த உணவிலே இடப்படுகின்றன. அந்த உணவின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த உணவினை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய நிலைமையை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய தாத்தா பாட்டிகள் எப்பேற்பட்ட உணவினை நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. என் தோழி கூறியது போன்ற அருமையான சத்துள்ள உணவுகளை நம்மளுக்கு வழங்கினாங்க. அதனால தான் நம்மளுடைய தாத்தா பாட்டிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சுங்க. 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய தலைமுறையை பத்தி யோசிச்சு பாருங்க, 60 20 தெரியல. ஏன்னா போற வாக்குல போய்கிட்டு இருந்தா எப்படி கணக்கு வைக்க முடியும்? எங்க மனிதனுக்கு 100 வருஷம் வரைக்கும் வயசு இருக்குன்னா இப்படி நாங்க சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருந்தா வாய்ப்பு இருக்கா? அந்த காலத்துல கூழை குடிச்சிட்டு காலை அடக்குனியா, இன்னைக்கு கோழி குஞ்சை கூட பிடிக்க முடியல, கஞ்சியை திண்டு விட்டு. அப்ப எந்த அளவுக்கு உணவு முறை அப்படிங்கறத மாறி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணுங்க. எங்க இது ஒரு பக்கம். சரிங்க, சரி குடும்பத்தை பக்கம் வரும் அப்படின்னா அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க அன்னைக்கு குடும்பம். எங்க தலையை பத்தி அவ்வளோ சொன்னாங்க. இப்படி கூட்டு குடும்பமா இருந்துச்சு, ஒன்னா வாழ்ந்தாங்க, அப்படி அன்பா இருந்துச்சு, பண்பா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எப்படி பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு குடும்பத்துல உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா 2 பேரும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அத்தை இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, பெரியம்மா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, குழந்தைங்களாம் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். தாத்தா பாட்டிக்கு மத்தியில உணவானது சமைத்து சாப்பிடப்படும். இந்த பெரியவங்க இருக்கும், பெரியவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் அப்படி குழந்தைகள் இருந்திருக்குங்க. 1 3 4ன்னு அவ்வளோ குழந்தைகளை வச்சு அவ்வளோ அழகா இருப்பாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு? இன்னைக்கு முதல்ல நீங்க அத்தை மாமான்லாம் கூப்பிடுற பழக்கமாக நம்ம பயலுகிட்ட இருக்கா? சித்தினா யாருன்னு தெரியல, முறை வச்சு கூப்பிட தெரியலங்க. கேட்டா இதான் மாற்றம்ங்கிறான். எங்க சித்தி, பெரியம்மா, அத்தை பூரா பேர் ஆண்டி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா பூரா பேர் அங்கிள். முறை வச்சு கூப்பிட முடியாத மாற்றம் நம்மளுக்கு தேவையா? இது ஒரு பக்கம் இருக்க. வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமா இருங்கடா, எதையாவது பண்ண வேணாம், ஒழுக்கமா இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதையாவது இருக்கா? கிடையாதே. அண்ணன் கூப்பிட முடியல, அவனுக்கு வாய் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் கூப்பிட முடியல. ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹே ப்ரோ. என்னடா ப்ரோனா? என்னடா ப்ரோனா? இல்லைண்ணே பிரதர் இருக்குல்ல, பிரதர்னு சொல்ல முடியாது, அது பாதி 3 எழுத்து வச்சு ப்ரோன்னு சொல்லி பாருங்க, சூப்பரா இருக்கும். என்னடா பிரதர்னு சொல்ல முடியல, ப்ரோவா? ஆமா அப்படின்னு. சரி, நம்மள ப்ரோன்னு கூப்பிடுறேன். 60 வயசு தாத்தாவையும் ப்ரோன்னு தாங்க கூப்பிடுறேன். ஹாய் ப்ரோ, டீ கடை கத்து, ஹே ப்ரோ டீ போடுங்க ப்ரோ. தாத்தா வேணா ப்ரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்னா இதுதான் அவங்க ட்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சிம்பிளா பார்க்கணும்னா வேணாம், ஒண்ணு வேணாம். இந்த பக்கம் இருக்க பேனரையும் பாருங்க, இந்த பக்கம் இருக்க பேனரையும் பாருங்க. உங்களுக்கு எது வசீகரத்தை தருது, இதுவா அதுவா? நீங்க அந்த படத்தை பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈர்க்கப்பட வேண்டியது பழைய பண்பாடு தான், புதுசெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புதுசுங்கிற பேர்ல நீங்க பண்ற அட்டூழியை தாங்க முடியாது. எங்க விருந்தோம்பல் வச்சு நம்ம எவ்வளவு அழகா சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு சாப்பாடு போட்டோம். இன்னைக்கு வீடு கட்டுற பழக்கம் இருந்துச்சு. வீடு கட்டுற பழக்கம் அன்றையில இருந்து இன்று வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அது வேற விஷயம். திண்ணை வைத்து வீடு கட்டக்கூடிய மரபு நம்மகிட்ட இருக்கா? கிடையாதுங்க. எங்க ஒரு திண்ணை வச்சு வீடு கட்டினோம்னா ரோட்ல போகக்கூடிய அவ்வளவு பேர் வந்து அழகா உட்காருவாங்க, வீட்டு பக்கத்துல உட்காருவாங்க, நல்ல கதைகள் பேசுவாங்க, அந்த வெயிலுக்கு இளைப்பாருவாங்க, தண்ணீர் தாகத்துல வந்து தண்ணீர் கொடுப்பாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிப்பிரியான் தெரியுமா? ஒரு 100க்கு 100 நம்மகிட்ட சென்று இருந்துச்சுன்னு வச்சுக்க, பூரா இடத்துல வீட்டை கட்டிப்பிரியான். கவர்மெண்ட் ரோட்ல படிக்கட்டை போட்டு விட்டுறாங்க. அவங்களுக்கு வீடு கிடையாது. என்ன வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட மாட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்தா வர தோணுமா? என் தலைவர் ரேஸ்மா சொன்னாங்களே, இந்த மாதிரி வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலே புக் பண்ணி வர வேண்டியதா இருக்கு. சரி, புக் பண்ணியாவது போய் தொலைவை வரான்னு அவன் சொந்தக்காரங்க நாய் போயிட்டாங்க, போகலன்னா அதுக்கு ஏதாவது பேசுவாங்களே. சரி போவோம், புக் பண்ணி போன என்ன சொல்றாங்கன்றீங்க? சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்றது கூட இல்லை நம்மளுடைய பண்பாடு. டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, அவ்வளவு தூரத்துல வந்து வந்திருக்கீங்க, சாப்பாடு சாப்பிடுங்க. இதுதாங்க நம்ம பண்பாடு. இன்னைக்கு ஓடி வந்தா வாடி எப்படி வந்து செல்ஃபி எடுக்கலாம், எப்படி வந்து வாடி, என்னங்க இதுதாங்க இருக்கு. இன்னைக்கு அவன் சாப்பிட்டானா பசியில இருக்கானா அதெல்லாம் பாக்குறது. அவன் கிறங்கி போய் வெயில வந்திருப்பேன், வந்து போட்டோ எடுக்கணும், அவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணணும். பொங்க வைக்க தெரியுது அங்க இருக்கிறவங்களுக்கு முதல்ல. ஏங்க தமிழனுடைய பண்பாடுங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்பாடுல பின்பற்றி இருக்கோம். அவ்வளவு அழகா பொங்கல் பானையில மஞ்சளை கட்டி
திண்ணீர் குங்குமம் வச்சு அழகா சர்க்கரை போட்டு வெல்லம் போட்டு பருப்பு போட்டு நாட்டு நெய்யை ஊத்தி மணக்க மணக்க ஏலக்காயை தட்டி போட்டு அதுல முந்திரையும் பருப்பும் சேர்த்து போட்டு அவ்வளவு அழகா வாழை இலையில பரிமாறி சாப்பிட்றப்ப அவ்வளவு அருமையா இருக்குங்க. அந்த சுவையும் நறுமணமும் நம்ம கலாச்சாரத்துக்கு அப்படியே கூட்டு போயிடும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, தூக்கி வை குக்குற போடு அரிசிய, தெரியல யூடியூப் பாரு, பொங்கல் வைப்பது எப்படி, அதுல சர்க்கரை போட தெரியல, தேவையான அளவு சர்க்கரை போடணும்னு போடுவாங்க. தேவை எவ்வளவு தெரியறதுக்கு நம்ம தான் பாக்குறோம், எவ்வளவு தெரியாமதே நம்ம அளவே பாக்குறோம். அதுல அவன் தேவையான அளவு, ஏன்னா அது தெரியாம தான் உன்னையவே பாக்குறேன். எங்க இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்பாடுங்கிறது. அவங்க காலத்திற்கு ஏற்ற மாற்றம்ங்கிறாங்க. எங்க பாட்டி தாத்தா கிட்ட சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு ருசியா இருக்குங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். நம்ம பழைய பண்பாடு பாருங்க, ருசி மாறாம இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு கல்யாணமான கணவர்கள்லாம் வீட்டுல பொண்டாட்டி சமைச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கே சொல்லுவாங்க, அம்மான்னு சொல்லிட்டால போதும் அவளை அப்படியே பொண்டாட்டிக்கு வந்து எரிஞ்சிரும், சோறு வேணுமா வேணாமா, ஏன்னா சொல்லிட விட மாட்டாங்க. ஏன்னா ருசுமையா சமைச்சத உண்மையை தான் சொல்றோம், ஆனா அதை சொல்ல விட மாட்டாங்கன்னா அப்படி இன்னைக்கு காலம் அப்படிங்கிறது புதுமை புதுமை அப்படிங்கிறத நோக்கி போறாங்க. ஆனா அது புதுமை கிடையாது. இவங்க சொல்றாங்க நாங்க வந்து காலத்தை மாத்துறவங்க, அது நாளுக்கு நாள் மாறணும் அப்படின்னு. நாங்க சொல்றோம் பால் உடம்புக்கு நல்லதுங்க அப்படிங்கிறோம், நாங்க பால்ல ஒரு துளி விஷத்தை தானே கலந்துருக்கோம், அதுக்காக அது பால் இல்லாம போயிருமானா, குடிச்சா செத்து போயிடுவா, குடிச்சா செத்து போயிருவீங்க. என்ன தெரியுமா சொல்றேன், பழமை பழமையாக இருந்தால்தான் நமக்கு நல்லது, ஒருபோதும் அது மாற்றப்பட்டால் நல்லது கிடையாது. குறிப்பாக இந்த சித்திரை திருநாள் என்று சூட வேண்டியது இது போன்ற மகுடம் எப்படிப்பட்டது, நல்ல உணவு முறை இருக்க வேண்டும், விருந்தோம்பல் என்பது நமக்கு இருக்க வேண்டும், உபசரிப்பு தெரிய வேண்டும், தாய் தந்தைகளை மதிக்க வேண்டும், பெரியோர்கள் காலில் விழுந்த ஆசீர்வாதம் பெற வேண்டும். இவைகளெல்லாம் தான் நமக்கு தேவை. தோழி குயிலி, போக்குவரத்து, உடை, நான் அப்போதே கணித்தேன், அடை பண்பாடு தானே ஆடை, நீங்கள் என்ன வேஷ்டி சட்டையில வந்திருக்கிறீர்கள் என்று தாக்க தயாராக இருப்பார் எதிரணி தலைவர். நான் கூறுகிறேன், நான் மாற்ற வேண்டியது என்னுடைய ட்ரெஸ் கோட் அல்ல, என்னோட லைஃப் கோட. சரிங்களா, நான் என் ட்ரெஸ் கோடை மாத்துறதுனால நான் மாறிட மாட்டேன், என் லைஃப் கோடை நான் முதல்ல மாற்றணும். அதுதான் இங்க தேவை. நீங்க புதுமை புதுமைன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரும் பொழக்கிறதெல்லாம் போதும். அந்த ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பண்ணது பார்த்தீங்களா, கோலம் போட்டு வீடியோ எடுத்து போடுறது, அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை பெரிய கோயில் அது மாதிரி ஆயிடும். ஸ்கேனர் மாட்டி விட்டுருவாங்க மேலே, எப்படி இருக்கும் பாருங்க, அதில் கட்டி தொங்க விட்டா ஸ்கேனர். இப்போ தஞ்சை பெரிய கோயில்ல இதுதான் மாற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. எனவே நடுவர் அவர்களே, நான் கூறுகிறேன், பழமை மாறாத பண்பாடு தான் என்றைக்கும் நம்மை அதே இடத்திற்கு அழைத்து சென்று அதே கலாச்சார உணர்வை நமக்கு தரும். அந்த உணர்விலிருந்து மீண்டு வருவது என்பது மிகவும் ஒரு மோசமான சூழலை தான் தரும். எனவே பழைய பண்பாடு நமக்கு என்றைக்கும் தரும். நீங்கள் வேண்டுமானால் முன்னே இருக்கக்கூடியவர்களை பாருங்கள். நான் கூறும் பொழுது அவர்களுடைய முக மலர்ச்சியில் அந்த இடத்திற்கே சென்று வந்தார்கள். தாத்தா பாட்டி என்று அனைவரையும் ஞாபகப்படுத்தியவுடன் அவர்களுக்கு மனம் மகிழ்ந்தது. இன்றைய சூழலை பாருங்கள் என்றவுடன் அவர்கள் மனதில் தோன்றிய வருத்தத்தையும் நீங்கள் அடைந்திருப்பீர்கள். எனவே பழைய பண்பாட்டிற்கு வாக்களிக்குமாறு உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய தாத்தா பாட்டி படத்தை சுட்டி காட்டி இங்கெல்லாம் தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவர் சொன்னதுல ஒரு ஞாபகம் என்னன்னா, யாரெல்லாம் தாத்தா பாட்டிகிட்ட வளர்கின்றார்களோ அவர்கள் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் வாழ்க்கையை எதிர்நோக்கி முன்னோக்கி பயணம் செய்வார்கள். வள்ளுவர் குடி செயல் வகை என்ற அதிகாரத்தில் சொல்றார், இடுக்கண் கால் கொன்றிட வீழும் அடுத்து ஒன்றும் நல்லால் இல்லாத குடி. துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை தாங்கி வழிநடத்தக்கூடிய பெரியோர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு நிறைய தற்கொலை நடக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தாங்கி வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பது சமமாக பார்க்க வேண்டிய பார்வை என்று சொல்லிக் கொடுக்க பெரியோர்கள் இல்லாதனால தான் அவ்வளவு துன்பங்கள் நடக்குது. எங்க பாட்டி 100 ஆம்பளைக்கு சமம். எங்க அப்பா என்னை அடிக்க வந்தா அடிக்க விட மாட்டாங்க. ஏண்டா, நீ பண்ற சேட்டையில தம்பி 10 தான் பண்றான், நீ பண்ண பார்த்தியா 90 விழுக்காடு, அதெல்லாம் சொல்லித்தரவா அப்படின்னு எங்க பாட்டி என்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. நான் போய் எங்க அப்பாட்ட கேட்பேன், ஏன்பா நீங்க சேட்டை பண்ணும்போதெல்லாம் இப்படி பாட்டி அடிச்சாங்களா, நீங்களை மட்டும் அடிக்க வர்றீங்க அப்படின்னு நான் கேட்கல. எங்க அப்பா என்னை அடிக்கும் பொழுது நான் பயந்துருந்தேன். ஆனா என் பொண்ணு எங்க அம்மாட்ட போய் நீங்களாம் தப்பே பண்ணலையாக்கும், எங்களை மட்டும் நீங்க அடிக்க வர்றீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. என்னுடைய மனைவி பிள்ளைகளை எங்கேயாவது வெளியே போயிட்டா அப்படின்னா இவங்களை நான் சரியாவே கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்லுவாங்க, நாம பண்ற சேட்டையை நாம பார்க்க முடியாது, ஆனா நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது நாம பண்ற சேட்டையை பார்க்கணும்னா நம்ம பிள்ளைய பண்ற சேட்டையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா.
நாம் எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஆனால் அதே இடத்துல குழந்தையோட இயல்பு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் பெரியவங்க சொல்லி இருக்கிறனால தான் நாம் இந்த அளவுக்கு பண்பாடோட வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாதத்தில் வைத்து பழமை மாடாத பண்பாடே என்று மகுடம் சூட்ட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை ஆழமாக சிறப்பாக எடுத்து வைத்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எதிரணியில் வர்றாங்க. அவங்களையும் நான் முதல் முறை கற்பகம் கல்லூரியிலேருந்து வர்றாங்க, பல்கலைக்கழகத்திலிருந்து வர்றாங்க. அதாவது கற்பூரம் போல பற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவங்க. அவர்களுடைய சொல்லில் அதை வைத்து தான் இறுதி தீர்ப்பை என்னால் எழுத வைக்க முடியும். நான் ஒரு கணிச்சிட்டு வந்தேன் வள்ளுவர் என்ன சொல்வார் அப்படின்ட்டு. ஆனால் சொல் வன்மையால் தன்னுடைய கருத்தை கூட மாற்றி வைக்க முடியும். ஆனால் அவர்களுடைய கருத்தை வைத்து நான் தீர்ப்பு சொல்ல போகிறது அல்ல. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு தெரியணும். ஆனால் வள்ளுவருக்கே காலத்தினுடைய மாற்றம் அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்து எதிரணியும் அல்ல நடுவரையும் சிலிர்ப்ப வைப்பார் என்று சொல்லி அவர்களை அன்புடன் தன்னுடைய கருத்துக்களை வைக்குமாறு மேடைக்கு அழைக்கின்றேன். சித்திரையில் நாம் சூட வேண்டிய மகுடம் காலத்திற்கேற்ற மாற்றம். வள்ளுவர் சொல்கிறார், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. உலகமே இப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் மாறாம எப்படி இருக்க முடியும்? ஐயா, மாற்றம்ன்றது சட்டையை மாற்றுற மாதிரியான மாற்றம் இல்லை, நம்மளுடைய சிந்தனையை மாற்றுறது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை புதுப்பித்துக் கொள்றதை தான் நாங்கள் இங்க மாற்றம்னு சொல்றோம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டிடல். காலமும் கருவியும் மாறும்போது ஒரு செயலை செய்யறதுக்கான வழியும் மாறுது. இந்த மாற்றத்தை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்கிட்ட நீங்க ஒரு விஷயத்த கொடுத்தாதான் அதுல வெற்றி கிடைக்கும். இந்த குறளை நீங்க கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். ஒரே வழி எல்லா காலத்துக்குமே பொருந்தாது. ஏன்னா நேற்றைய சிந்தனை நேற்றைய உலகத்திற்கானது. இன்றைய மாறுபட்ட உலகத்துக்கு நேற்றைய சிந்தனை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னா அதுல கொஞ்சமாவது காலத்துக்கேற்ற மாற்றம் இருக்கணும். மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், மாற்றம்னா மரபை மாற்றுவதல்ல, மரபை முன்னேற்றுவது. நீங்க சொன்னீங்க கட்டிடத்துக்கு அடித்தளம் முக்கியம்னு. ஒரு கட்டிடத்துக்கு அடித்தளம் ரொம்பவுமே முக்கியம்தான். அந்த அடித்தளம் இல்லைன்னா கட்டிடமே இருக்காது. அது போலதான் பழமையும் பாரம்பரியமும் நமக்கு அடித்தளம். அதுதான் நமக்கு வலிமையை கொடுக்குது. ஆனா அடித்தளம் மட்டுமே போதும்னு நீங்க நின்றுட்டீங்கன்னா கட்டிடம் எப்படிப்பா உருவாகும்? ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க நான் பேஸ்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு கட்டிடமே கட்டலன்னு வச்சுக்கோங்க, அது வீடு இல்லை, காலி நிலம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையை நல்லா பாருங்களேன். குளிர்காலத்துல உடலுக்கு இதமா இருக்கிற ஆடைகளை அணிகிறோம். இதுவே வெயில் காலத்துல இலகுவான ஆடைகளை அணிகிறோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளை மாத்திக்கிறோம். இப்ப யாராவது சொல்லுவாங்களா? இல்ல நான் எல்லா காலத்துலயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு? முடியாது. ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது போன்ற மாற்றம் அவசியம். மாற்றம்லாம் எனக்கு வேண்டாம், நான் இன்னும் அம்மிக்கல்ல தான் அரைப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா மிக்ஸி எதுக்குப்பா கண்டுபிடிச்சாங்க? காலத்துக்கு ஏற்ற மாற்றத்தினால் கண்டுபிடித்த கருவிகள் நம்மளுடைய உழைப்பையும் நேரத்தையும் மிச்சம்தான் படுத்துது. எப்பொருள் எத்தன்மை தாயினும், அதாவது மிக்ஸி எந்த தன்மையில சத்தம் போட்டாலும் அதுல சட்னி வருதான்னு பாக்குறது தானே அறிவு. எந்திரத்துல அரைச்சா என்ன, கல்லுல அரைச்சா என்ன, சட்னி வருது இல்ல, அது போதும் இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கைய எளிதா மாத்திர காலத்துக்கேற்ற மாற்றத்தை நம்ம எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். முன்பதான் என்ன பண்ணாங்க, பண்டமாற்று முறை இருந்துச்சு, அப்புறம் அப்படியே நாணயம். ஆனா இன்னைக்கு உங்களோட கைபேசியில ஒரு தொடுதல் மூலயமா நொடியில பணப்பரிமாற்றம் நடக்குது. இந்த காலத்துல நீங்க இல்ல நான் ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குற பண்டமாற்று முறையை தான் பின்பற்றுவேன்னு சொன்னா என்ன ஆகுறது? இதுக்குதான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, இவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுண்டு. ஒரு காலத்துல கைபேசினாலே நோக்கியா தான். 2007 உலக சந்தையில 40% பங்கு நோக்கியா கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா 2013 10% தான் இருந்துச்சு. காலம் போக போக அதை விட குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன?
ஏன்னா புதிய இயக்க அமைப்புகள்லாம் வந்துச்சு. ஆனா நோக்கியா அந்த மாற்றத்தை ஏத்துக்கல. அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, போட்டியாளர்கள்லாம் முன்னேறி போயிட்டாங்க. இப்ப இந்த நோக்கியாவோட தோல்விக்கு காரணம் யாரு? எதிரில் இருக்கிறவங்களோட வலிமை மட்டும் காரணம் இல்லை, காலத்துக்கேற்ற மாற்றத்தை சீக்கிரமா ஏத்துக்காதது தான் நோக்கியாவோட தோல்விக்கு காரணம். இதே போலதான் புகைப்படம் எடுக்கிற உலகத்திலேயே ஆட்சி செய்தது கோடக். ஓகேவா? ஆனா இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம்னு ஒண்ணு வந்துச்சு. ஆனா அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை இவங்க அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்கல. இந்த மாற்றத்தை இவங்களால ஏத்துக்கவே முடியல. கடைசியில என்னாச்சு, 2013 திவால் ஆயிடுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, வெற்றி நிலையானதல்ல, வெற்றி வரும் போகும். ஆனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிட்டாதான் அந்த வெற்றியை உங்களால தக்க வைக்க முடியும். இப்போ நான் சொல்றேன், நான் எப்போ முன்னாடிலாம் முதல் மதிப்பெண் எடுப்பேன்னு நான் சொல்லிக்கிட்டு மட்டும் இருந்தேன்னா, இனி வர நேரத்துலையும் நான் முதல் மதிப்பெண் எடுப்பேனா? சொல்லிக்கிட்டு மட்டும் இருந்தா காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுக்காக உழைத்தால் தானே இனி வரும் காலத்திலையும் அதை என்னால தக்க வச்சுக்க முடியும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறலனா நீங்க தோல்வி அடைஞ்சிருவீங்கன்னு நான் சொல்லல. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறலனா நீங்க போட்டியிலேயே இருக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். இப்போ நம் தாய்மொழி, நம் தமிழ் மொழி காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டதுனாலதான் இன்னும் உயிரோட இருக்கு. எக்காலத்துக்கும் பொருந்துவதாக முப்பால் இருப்பதாலதான் இன்னைக்கு நமக்குள்ள இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. நேற்றைய வெற்றி நமக்கு நம்பிக்கையை தரலாம், ஆனா இன்றைய மாற்றம் தான் உங்களுக்கு நாளைய வெற்றியை தரும். சாதாரண ஒரு கைபேசி அதுவே ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கிறோம். அப்ப நம்மளாம் நம்மளை புதுப்பிச்சுக்கலன்னா என்ன ஆகும், பழைய மாதிரின்னு சொல்லி நம்மளை கொண்டு போய் மியூசியத்தில் வச்சிருவாங்க. ஆகவே காலம் மாறும்போது காலத்திற்கேற்றபடி நம்மை முன்னேற்றி கொண்டு நம்மை மேம்படுத்தி கொண்டு அதனோடு காலத்திற்கேற்ப மாற்றம் தான் இந்த சித்திரையில நாம சூட வேண்டிய மகுடோடு தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 2 விஷயங்களை மிகவும் அற்புதமாக சுட்டிக்காட்டினார்கள். அதில் ஒன்று, தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்திலிருந்து அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். இன்னென்று அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. காலத்துக்கேற்ற மாற்றத்திற்கு இந்த 2 குறள் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் சுட்டி காட்டினது நோக்கியாவுடைய நிறுவனத்தை சுட்டி காட்டினார்கள். காலத்துக்கேற்ற மாறமாக டச் ஸ்கிரீன் வராதனால அவர்கள் அந்த தொழிலிருந்து விடுபட வேண்டிய நிலை வந்துவிட்டது. இது ரொம்ப முக்கியம். நாம ஒரு செயலை செய்கின்ற பொழுது இதனால் அப்படின்னு சொன்னாங்க. நாம என்ன ஒரு நிறுவனம் நடத்தணும் அப்படின்னா, மாமா அத்தை பையன் மாமா பையன் அன்பின் காரணமாக சொந்தக்காரங்களாவே நிறுவனத்தில் வச்சுக்குவாங்க. அது ஒரு பாதுகாப்பு தான், ஆனா வளர்ச்சி வராது. எப்ப எல்லாம் பாதுகாப்பை நோக்கி நாம் பயணம் செய்தோம் என்றால் வளர்ச்சி என்பது தடைபடும். அப்ப நிறுவனம் வளர வேண்டும் என்றால் அவர்களுடைய திறன் அடிப்படையில் அவர்களுக்கு பணி அமர்த்த வேண்டும். சொந்தக்காரவங்க, அன்பானவங்க அப்படின்ற சொல்லி, பண்பானவங்க என்று சொல்லி திறன் இல்லாதவர்களை பணிக்கு அமர்த்தினால் பாதுகாப்பு கிடைக்கும், ஆனால் வளர்ச்சி கிடைக்காது. அப்ப காலத்துக்கேற்ற மாற்றமாக அது யாராக இருந்தாலும் அவர்களை போற்றி தலைமை பண்பலை உட்கார வைக்க வேண்டும். அதற்கு நம்முடைய சுந்தர் பிச்சை அவர்களே எடுத்துக்காட்டு. நம்முடைய சுந்தர் பிச்சை அவர்கள் மதுரையில் பிறந்தவர்கள், ஆனால் அவர்கள் கூகுள் கம்பெனியில் தலைமை நிர்வாக அதிகாரிகளாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய கல்விதான். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னுடையும் சாந்தனையும் கல்லாதவாறு, காலத்துக்கு ஏற்றமாறு கல்வி கற்றதுனால தான் எல்லா நாடும் எல்லா ஊரும் எங்க ஊருக்கு வாங்கன்னு சொல்லி அந்த அறிவுடைய புலமையின் காரணமாக தான் சுந்தர் பிச்சை அவர்கள் இன்றைக்கு கூகுள் கம்பெனியுடைய தலைமை நிர்வாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டுடன் காலத்துக்கேற்ப அறிவை புதுப்பித்துக் கொண்டனால்தான் இன்று உலகம் செழுமையாக இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மின்னஞ்சல் முதற்கொண்டு குறுஞ்செய்தி அலைபேசி முதற்கொண்டு அவ்வளவு நாம் சிறப்பாக பயன்படுத்துகின்றோம். ஒரு நொடி பொழுதே எல்லோருக்கும் 5000 வந்து விடுது. அரசு செய்தால் இல்லைங்களா? அப்படிப்பட்ட காலத்தினுடைய மாற்றம் இல்லாமல் வளர்ச்சியும் பண்பாடும் நிலைத்து நிற்காது என்பதே இந்த அணியினுடைய வாதம்.
மிக அற்புதமாக இரு அணி போர் வீரர்களும் தன்னுடைய சொல் வன்மையின் மூலமாக பதிய வைத்தார்கள். ஆனால் அணி தலைவருக்குன்னு சில பண்புகள் இருக்கு. எதிரணி பேசக்கூடிய அந்த அணுகுண்டு போல இந்த சொற்களை தன்னுடைய பண்பால் தன்னுடைய அறிவால் திரும்ப உடைக்கிறதுக்காக ஒரு 3 நிமிடமிலிருந்து 5 நிமிடம் எதிரணிக்கு கொடுத்து இரு அணி தலைவர்களும் எப்படி போரிடுகிறார்கள் என்று பார்த்து நடுவராகிய நான் உங்களுக்கு தீர்ப்பு அளிக்க காத்திருக்கின்றேன். இப்பொழுது எதிரணியில் இருக்கக்கூடிய காலத்துக்கேற்ற மாற்றமா என்ற நிவேதா அவர்கள் எதிரணியில் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை வைத்து தன்னுடைய அணிதான் மகுடம் சூடப்போது என்று பேச வருகிறார்கள். அவர்கள் 3 நிமிடம் 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். எதிரணி தலைவரிலிருந்து நான் என்னுடைய கருத்து வாதத்தை முன்வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலத்துல சிற்பங்கள் இருந்தது, ஓவியங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தஞ்சை பெரிய கோவில்ல ராஜராஜ சோழனினுடைய சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய உருவத்தை வைத்து அந்த சிற்பத்துடைய உருவத்தையும் நீங்க ரெண்டையும் சேர்த்து பார்க்க முடியாது. ஏன்னா அது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பொறிச்ச ஒரு உருவம். ஆனா ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு, அதாவது செயற்கை நுண்ணறிவை வைத்துக்கொண்டு முதல்ல அந்த சிற்பத்திற்கு நம்மால் நிறத்தை கொடுக்க முடியும், பின்பு உயிரை கூட கொடுக்க முடியும். ராஜராஜ சோழனே நமக்கு கண் முன்னாடி காட்சி தர அளவுக்கு ஒரு நிலையை நாம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது காலத்துக்கு ஏற்ற மாற்றம் தானே. அதை எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? அடுத்து நம்முடைய அருமை தோழி ரேஷ்மா அக்கா அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலிருந்து வந்தவர்கள். ஆம், நாங்கள் வந்திருக்கிறோம். தொன்மை, முன்மை, எண்மை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, வியன்மை போன்ற 16 பண்புகளை கொண்ட மொழிங்க நம்மளுடைய மொழி. அது எல்லா மொழியை தாண்டியும் நம்மால தனித்து இயங்கக்கூடிய மொழி. இருந்தாலும் பாரதியார் சொல்றார், புதிய புதிய செய்திகளும் புதிய புதிய உண்மைகளும் புதிய புதிய இன்பங்களும் புதிய புதிய சிந்தனைகளும் தமிழ் மொழியில் ஏற்றம் பெற வேண்டும் சொல்றார். வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் பெருக வேண்டும் சொல்றார். தமிழ் மொழியில் இல்லாத கருத்துகளே இல்லை. இருந்தாலும் சிற்பம், பூமி, வானம், இயந்திரம் போன்ற 1000 நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றம் பெற வேண்டும். அதை ஏற்று இந்த தமிழ் சமூகம் மாற்றம் பெற வேண்டும் சொல்லியிருக்காருன்னா, காலத்திற்கு ஏற்றவாறு தமிழ் மொழியும் தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது. அதிலிருந்து வந்தவள் நானும். நாங்கள் காலத்திற்கு ஏற்ற மாற்றத்திற்கு தான் துணை கொண்டு போவோம். அதே மாதிரி பட்டிமன்றத்திற்கு வரும் பொழுது ஒரு நல்ல, அதாவது நாகரிகமான உடை அணிந்துட்டு வர்றது தான் வழக்கம். நாங்க காலத்துக்கு ஏற்றவாறு மாறி சேலையில வந்திருக்கோம். ஆனா அவங்க பழமை பண்பாடுன்னு சொல்லிட்டு காலத்துக்கு ஏற்றவாறு மாறாம பழமை பண்பாடையும் பின்பற்றாம வந்திருக்காங்களே, இது நான் என்னன்னு சொல்றேன். அப்புறம் சொன்னாங்க, நிவேதா வந்துடனே பூவருக்கு வச்சுக்கோன்னு சொன்னாங்களே. அது ஒண்ணு இல்லைங்க, அவங்க இங்கேயோ பழமையான பண்பாட்டை பிடிச்சிட்டு ரொம்ப லேட்டா வந்தாங்க. அவங்களை ஆசுவாசப்படுத்தி, அக்கா ஒன்றும் இல்லை, போய் பூ வச்சுட்டு நிம்மதியே உட்காருங்கன்னு சொல்றதுக்காக காலத்திற்கு ஏற்றவாறு மாறி நான் அந்த இடத்துல செயல்பட்டேங்கிறத நான் தெளிவா அக்காவுக்கு இப்ப சொல்ல விரும்புறேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க ஐயா, பழமையான பண்பாடுனா உணவை தூக்கிட்டு வந்துடுறீங்களே, நீங்க 3 பேரும் கேழ்வரகு, சாமை, குதிரைவாளின்னு எல்லாத்தையுமே உணவுல பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? கிடையாதுங்க. காலத்துக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய சொல்லில் மட்டும்தான் பண்பாடு இருக்கிறதே தவிர செயலில் இல்லை. நடுவர் ஐயா அவர்கள் சொன்னார், ஓலைச்சுவடி இதாயிடுச்சுன்னா, ஒருவேளை அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சமீபத்துல ஓலைச்சுவடி தீயினாலும் கருகிச்சுங்கய்யா. ஆனா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம்னா அது காலத்துக்கு ஏற்ற மாற்றத்தின் மூலியமா தானே வந்தது. அதை நாம சிந்தித்து பார்க்கணும்ல. நீங்க பழமையான பண்பாடுன்னு உங்களுக்குள்ள குழுகுலுன்னு இருக்கும். ஆனா அடிக்கிற வெயில்ல ஃபேன் இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுதான் காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளை மாத்திக்கணும்னு சொல்றேன். பெரியோரை துணை கொள்ளல். என்ன பெரியோர்? வயதில் மூத்த பெரியோரா? அறிவில் சிறந்த பெரியோர்? நான் இங்க வரும்போது பார்த்தேன், நடுவர் ஐயா அவனுடைய குழந்தைகள் அந்த ஒரு பொண்ணை
அழகா அங்க வந்து எல்லாத்துக்கும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கு. நம்முடைய தம்பி அழகா வந்து இந்த எம்சி பண்றாரு. அப்படிங்கும்போது அவர்களினுடைய காலத்துக்கு ஏற்றவாறு மாறி அவர்களுக்கு நாங்க எங்க மரியாதை கொடுக்காம போனோம். எனக்கு இது மிகவும் வியப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. அப்போ அறிவில் சிறந்த பெரியோர்களைத்தான் நாம துணை கொள்ளணுங்கிறத தென்ன தெளிவா முதல்ல நீங்க 3 பேர் தெரிஞ்சுக்கோங்க. வயதில் மட்டும் பெரியவர்களாகினால் எந்த பயனும் இல்லை. அதே அளவுக்கு அறிவில் சிறந்திருந்தால் அனைவரும் நாங்கள் மதிப்பு அளிப்போம். அது எந்த காலத்தில் இருந்தாலும் சரி. எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னீங்களே, எல்லாமே என் ஊரு, எல்லாமே என் நாட்டு மக்கள்னா எல்லா ஊரினுடைய பழக்க வழக்கத்தையும் எல்லா நாட்டு மக்களினுடைய பழக்க வழக்கத்தையும் பின்பற்றுவதால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வந்துட போகுது? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அத்தை, சித்தி, மாமா, பெரியப்பா, பெரியம்மான்னு நம்முடைய சந்தன பாண்டியர்கள் நல்லா சொன்னார். இப்ப அந்த காலத்துல என்ன இருந்தது? ஒரு கூட்டு குடும்பத்திற்கு ஒரே ஒரு தலைவன் தான் வாழ்வாதாரத்திற்கு அத்தனை பொருள் உதவியும் செஞ்சுட்டு இருந்தான். ஆனா இப்ப ஒரு பெண்ணானவள் முன்னேறி கொண்டு வெளிநாடு வெளி உலகம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் அந்த கூட்டு குடும்பத்திலேயே இருந்தா எப்படி நம்ம முன்னேறி போக முடியும்? அந்த காலகட்டத்துல பெண்கள் எல்லாம் அடுத்த வீதிக்கு போக தெரியாது. ஆனா இப்ப அப்படியா? அப்படி இருக்கும்போது எப்படி நாம் கூட்டு குடும்பத்திலேயே இருந்து கொண்டு இருக்க முடியும்? அதையும் நாம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி வெளிநாடு போய் அங்க ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வகை தீமை எவ்வகை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை, கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. ஏன்னா மாற்றம் என்ற ஒரு தத்துவம் மட்டும்தான் அச்சய பாத்திரமாக இன்று வரை இருந்து வருகிறது. ஆக இந்த மாற்றம் என்பதை கண்ணதாசன் அவர்கள் அவர்களுடைய காலகணிதத்துல அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். தலைவன் தலைவி அன்றைய காலத்துல எல்லாம் அப்படி இருந்தாங்க. போன் வந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களே. போன் இருக்கிறனால இல்லாத காலத்துல தலைவன் பொருள் தேட போயிடுவான். தலைவி தலைவனுக்காக எப்ப வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பான். அவன் பொருள் தேட போனானா இல்ல இல் பறத்தை, காதல் பறத்தை, சேரி பறத்தை, 3 வகையான பறத்தைகளை நம்முடைய தமிழ் சொல்லியிருக்கே, அங்க போனானான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப ஒரே ஒரு போன், எப்ப வருவீங்க, அவ்வளவுதாங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நம்மளுடைய பயன்பாட்டில் தான் இருக்கிறது எந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. இப்ப நாங்க போனை வச்சுட்டு நீங்க எப்பவுமே குடும்பத்தோடு ஒன்று இணையாமல் இருக்க வேண்டும் யாரும் சொல்லி தரல. நீங்க அப்படி இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருந்துதான் இந்த மாற்றமானது தொடங்கப்பட வேண்டும். இறுதியாக புதியதொரு பண்பாடு இந்த உலகிற்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து அமல் செய்ய வேண்டும். அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் உடல் உழைப்பால் அறிவினால் ஆற்றலினால் வாழ்வதென்ற முடிவும், உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும், மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாமா நெறியும், பொது விதியாம் பிற பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இதுதான் நாங்கள் சித்திரை திருநாள் என்று காலத்துக்கு ஏற்றவாறு மாறி சூடக்கூடிய மகுடமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா பேசுனாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன குழந்தைங்க தப்பு பண்ணாலும் அதை பெருசா எடுத்துக்காம அவங்கள வாழ்த்துறது தான் பண்பாடு. அது பழமையில் இருக்குது, அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 2 பேர் பேசுனாங்க எங்கள் அணியில், அழகா சொன்னாங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, கொரோனா காலத்தில் நவீன மருந்துகள் காப்பாற்றல, பழைய நிலவேம்பு கஷாயமும் சுக்குமல்லி காப்பியும் சாம்பிராணி புகையும் தான் எல்லா மருத்துவர்களும் பரிந்துரைச்சாங்க சொன்னாங்க. சந்தன பாண்டியன் மணக்க பேசினார். அதில் பழைய சோறை சொன்னார். இன்னைக்கு வெளிநாட்டில் பழைய சோறை பாட்டில் அடைச்சி வித்துட்டு இருக்கான். காலத்திற்கு ஏற்ற மாற்றத்தை அவன் எப்படி பின்பற்றான்னு நம்ம பார்க்கணும். நம்ம பண்பாட்டை தான் அவன் மாற்றமாக பார்த்துட்டு இருக்கான். நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் அழகா அந்த 3 பெண்களும் சிங்க பெண்கள்னு அவங்களே தங்களை தாங்களே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு வந்திருப்பாங்க. நல்லா பேசுகிறாங்க. நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு நிலையாமை தத்துவம் அழகா சொன்னாங்க. ஆமாம்மா, எதுவுமே நிலைக்காது, எதுவுமே நிலைக்காது இந்த உலகத்துல. இத்தனை ஆண்டுகள் கடந்து திருக்குறள் நிலைத்ததே, அது பழமை மாறாத பண்பாடு இல்லையா? அது தெரிய வேண்டாமா நமக்கு? அந்த சகோதரி ஓலைச்சுவடி இல்லையா, நாங்க திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கிறோம், ஓலைச்சுவடி கொடுத்தா கிழிச்சு போடுவீங்கம்மா, காலத்துக்கு ஏற்ற மாற்றம் இது எனக்கு வேண்டாம்னு. அதனால டிஜிட்டைஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்க டிஜிட்டைஸ் பண்றது கால மாற்றம்தான். எதோ பண்றீங்க, பழமை மாறாத பண்பாடு எதுல புதைந்திருக்கிறதோ அந்த சுவடிகளை பண்றீங்க.
மாற்றி மாற்றி வந்து இதில் நீங்கள் மாட்டு வண்டியில் வந்தீங்களா? மாட்டு வண்டியில் வர்றதுக்கு நாங்கள் தயார். காலத்துக்கேற்ற மாற்றம் நீங்கள் போட்ட சாலைகள் மாட்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? அவர் அநியாயமாக ஒரு உயிரை கொல்லணுமா? தேவையா எங்களுக்கு? வேண்டாமே. அழகாக சொல்கிறாங்க பாருங்க, பண்பாடு பிடிக்கும், பழமை பிடிக்காதான். சமையல் பிடிக்கும், சமயக்கார மாவு பிடிக்காதுன்னா அப்படி எப்படி சாப்பிட முடியும்? நடுவர் சொன்னார், சந்தன பாண்டியனை, அதாவது பழமை மாறாத பண்பாட்டுக்கு ஒரு பையனை தந்த அணி வந்து காலத்துக்கேற்ற மாற்றம்னு. நான் நினச்சேன் நம்ம தான் தப்பு பண்ணுறோமே, அதாவது எதையாவது அடிச்சுட்டு திருடிட்டு வர்ற பணத்தில் கோயில் உண்டியில் கொஞ்சம் மூடுவோம் பாருங்க, அந்த மாதிரி நம்ம மாற்றம்னு பேசினாலும் பண்பாடு தேவைங்கிறதுக்கு நம்மளே ஒரு காரியம் பண்ணுவோன்னு தம்பி அனுப்புனாங்கன்னு அதையும் இல்லைங்கிற மாதிரி மறுத்து பேசிட்டு போகிறாங்க. தூய்மையான நீர், அதுக்கு பல புதிய கருவிகள் கண்டுபிடிப்புகள் சுத்திகரிக்கிறாங்க. சுத்திகரிக்கிறது காலமாற்றம் தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அசுத்தப்படுத்தினது யாரு? அதுவும் காலமாற்றம் தானே ஐயா. எல்லா ஏரியிலையும் குளத்துலையும் தண்ணி அத்தனை அழகா ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு நொய்யல் நதியை வாய்க்கால்னு சொல்லிட்டு போறான் புதுசா கோயம்புத்தூருக்கு வர்ற பையன். நிலைமை மாறி போச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில பழசையெல்லாம் கெடுத்தது காலமாற்றம்னு நாங்கள் சொல்றோம். காலமாற்றம் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறதுன்னு இவங்க சொல்றாங்க. சிந்தனையை மாற்று, சிந்திப்பதை மாற்றாதே. அழகா சொன்னீங்கம்மா. சூழலுக்கேற்ப சிந்திப்பதே மரபு மாறாத பண்பு தான் நாங்கள் சொல்றோம். அதை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், நாங்களும் நல்லா இருக்கலாம். உடையும் உணவும் எல்லாம் சரி. இத்தனை சொன்னாங்க காலத்துக்கேற்ற மாற்றம், காலத்துக்கேற்ற மாற்றம். அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, அணி தலைவர், செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லைங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. செயற்கை காலமாற்றம் தான். அந்த நுண்ணறிவு இருக்கிறது இல்லையா, அது பழமை. என்றைக்கோ என்னுடைய மூதாதையர்கள் சிந்தித்தார்கள். ராவணன் புஷ்பக விமானத்தில் ஏறி போனான்னு கதை படிச்சப்ப யாரும் நம்பல. நம்ம பாட்டி சொல்லி கொடுத்தா நம்பல. அது எப்படி ராவணன் விமானத்தில் போனா? ரைட் சகோதரர்கள் தானே விமானத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு கேள்வி கேட்டது உங்க மரபு காலத்துக்கேற்ற மாற்றம். ஆனா அன்றைக்கு அவனுடைய சிந்தனையில வந்த விதை இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுன்னு சொன்னா. உங்களுடைய புதுமைக்கு சாவியே பழமை மாறாத எங்கள் பண்பாடுதான் என்பதை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். அதுதான் நித்தியம் நிதர்சனம். அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே புதுமைதான் நீங்க சொல்றீங்க. காலத்துக்கேற்ப பண்பாடு மாறத்தான் செய்கிறது, நாங்க அதை மறுக்கல. ஆனா காலத்துக்கேற்ப அது மாறும் என்பதுதான் பழமை நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். புதுமைக்கு சாவி பழமை மாறாத பண்பாடு. உலகம் பண்புடையவர்களால் இருக்கிறது, பண்பு பழமையில் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த சித்திரை மட்டுமல்ல, இனி தரை உள்ள வரைக்கும் எப்போதும் நாம் சூட வேண்டிய மகுடம் பழமை மாறாத பண்பாடுதான். அதுதான் நமக்கு பாதுகாட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். பழமை மாறாத பண்பாடு வைத்த வாதங்களை எதையுமே நீங்கள் மறுக்க முடியாது. அதேபோல் எதிரினை வைத்திருக்கின்ற வாதங்களும் 100 விழுக்காடு மாற்றி வைக்க முடியாது. ஏனென்றால் வள்ளுவன் எப்பொழுதுமே பழமையை மட்டும் போற்றக்கூடிய நபர் கிடையாது. காலத்துக்கு தகுந்த மாற்றக்கூடிய ஒரு தன்மையை தன்னுடைய திருக்குறள் பதித்து வைத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனை நூல்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறாம வழக்கொழிஞ்சு போயிருச்சு. நீங்க சங்க இலக்கியங்கள் எத்தனை நூல்கள் எடுத்துக்கங்க, ஆனா திருக்குறள் மட்டும்தான் காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா தகவமைப்பும் கொண்டு வந்து நமக்கு அறிவியல் பூர்வமாக கூட நமக்கு உணர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இன்னைக்கும் திருக்குறள் தான் இருக்கு. நான் பார்க்கிறேன் வள்ளுவரை நடுநிலைமை என்று ஒரு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு யாருக்கும் நடுநிலைமை கிடையாது. எனக்கு லாபமா இருந்தா நான் எந்த அணி கூட சேர்ந்துக்கலாம். அப்படிதான் அரசியல் கட்சியும் சரி, நிறுவனமும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எனக்கு லாபம். அவங்க நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி. இதுல நட்புன்ற ஒரு அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்றார், இகழ்காணான் யாருட்டு வேறுபாடு கருத மாட்டோமா. எப்பனா நமக்கு ஆக்கம் வரும்போது. நிகழ்காணான் ஆக்கம் வருங்கால் நிகழ்காணான் கேடுதற்கு. யாருக்கெல்லாம் நமக்கு நன்மை வருதோ அடுத்தவங்ககிட்ட நம்ம வேறுபாடு கருத மாட்டான். அவன் குடியாரா இருந்தாலும் சரி, தப்பா சம்பாரிச்சாலும் சரி, எனக்கு ஆக்கம் வருது, நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா வள்ளுவன் அப்படி இல்லை. வள்ளுவர் அழகாக சொல்றாரு, சமம் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர் கனி என்று சொல்றார். ஒரு மனிதன் பண்பாடோட இருக்கணும், அதே நேரத்தில் காலத்துக்கு ஏற்ற மாறக்கூடிய ஆற்றலையும் நாம் பயன்படுத்தும் என்று சொல்றார். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னென்றால், பறவை இருக்கு, அதற்கு 2 சிறகுகள் இருக்கு.
ஆனா 2 சிறகுகள் இல்லாமல் ஒரு சிறகு மட்டும் இருந்தா அது பறக்க முடியுமா? பறக்க முடியாது. அதே மாதிரி 2 சக்கர வாகனம் இருக்கு. அந்த 2 சக்கர வாகனத்துல ஒரு சக்கரம் இருந்தா போக முடியுமா? போக முடியாது. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், இருமை வகை தெரிந்து ஈண்டு அரம்பு உண்டார் பெருமை பிறங்கிற்று உலகண்டார். இப்ப இருக்க சாப்ட்வேர் கம்பெனி இரவையும் பகலா மாத்துறாங்க. அதனால என்ன வருது? நோய் தான் வருது, எல்லா தப்பும் நடக்குது. அப்ப இரவுல விடுமுறை கொடுக்கறது இல்லை. அமெரிக்காவில் பகலே நமக்கு இரவு, ஆனா சம்பளம் கிடைக்குது அப்படின்னு இரவுல வேலை செய்யறோம். இதனால என்ன ஆகுது? பண்பாடு கெட்டு போகுது. பண்பாடு கெட்டு போறதுனால மனித வாழ்க்கை சீரழியுது. அப்ப என்ன செய்யணும்? அளவு ரொம்ப முக்கியம். செயற்கை அறிந்து கடத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்று வள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்படி செயற்கை அறிந்து கடத்தும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அளவோட நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னைக்கெல்லாம் நம்ம அளவை மீறினோமோ அன்னைக்கே நம்ம அறத்தை மீறிட்டோம். அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும், களவறிந்தார் நெஞ்சில் கரவு. தனியா போய் திருட தேவையில்லை. யாரெல்லாம் அளவை மாறினார்களோ அவர்கள் களவுக்கு போயிட்டாங்கன்ற இந்த இடத்தில் பண்பாடு. பண்பாடு என்பது வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு திருக்குறள். மிக நுட்பமாக நான் பார்க்கிறேன். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் இவ்விரண்டில் நீள்வினையால் நீளும் குடி. ஒரு நிறுவனமோ ஒரு குடும்பமோ நீண்ட காலம் நிலைத்து நிற்கணும்னா ஆழ்வினை என்பது விடாமுயற்சி. தன்னுடைய அறிவின் மூலமாக பெற்ற கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கின்ற பொழுது நான் சொன்னதா சரி அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த உறவு கசப்பு ஏற்பட்டு விடும். அதனாலதான் வள்ளுவர் உப்பை பயன்படுத்துகிறார். ஏன் உப்பை பயன்படுத்துகிறார்? உப்பு அளவோட இருக்கணும். அளவுக்கு மீறினா அந்த உப்பு என்னவாகும்? சாப்பிட முடியாது. உப்பே இல்லாட்டியும் கெட்டு போயிடுவாங்க. அப்ப உப்பு போல உறவு இருக்கணும். ஆனால் நம்முடைய அறிவை பெற்ற பெரியோர்கள் என்ன செய்கிறார்கள்? எனக்கு முன் அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி தன் அனுபவத்தை திணிக்க பார்ப்பாங்க. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். பெரியவங்க வயதில் பெரியவர்கள் பெரியோர் தான், ஆனா அறத்தையும் பண்பில் பெரியோர்கள் தான் பெரியார் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதனாலதான் வள்ளுவர் பெரியார் துணைக்கோடல் என்று சொல்றார். அப்ப அறனறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மையை தான் நாம திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, அறிவில் நுட்பமாக நான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று, நீங்கள் மென்பொருள் வன்பொருள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர் என்பது ஒரு நிலையான ஒரு பொருள். ஹார்ட்வேர் கணினியுடைய பாகங்கள் மாற்றலாம், ஆனால் அது ரெண்டுமே நமக்கு வேணும். வெறும் கணினியுடைய பாகங்கள் மட்டும் போதுமா என்றால் பத்தாது. அப்ப நிலையாக இயங்கக்கூடிய பண்பாடும் ரொம்ப முக்கியம். அதே போல் கணினியுடைய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு சாட்சிபிட்டி முதற்கண்டே நாம மாற்ற வேண்டிய தன்மை நமக்கு இருக்கு. இந்த ரெண்டும் இருந்தா தான் நீள்வினையால் நீளும் குடி. இறுதியாக நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். நம்முடைய தமிழ் மொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய தமிழ் மொழி தாய்மொழியை விட்டுவிட்டு பிற மொழியெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அது சரியா? சரி என்று வாதாடுகிறார்கள். நான் ஜெர்மனுக்கு போகின்றேன், படிங்க. ஜெர்மன் தேவைப்படும் போது படிங்க. பிரான்சுக்கு போறேன், படிங்க. வடநாட்டுக்கு போறேன், ஹிந்தி படிங்க. பாவலர் பெருஞ்சித்தனார் ஐயாவுக்கு 8 மொழி தெரியுமா? தமிழ் மொழி மட்டுமல்ல, 8 மொழி எழுத தெரியும். அதே போல வீரமங்கை வேலுநாச்சி அவர்களுக்கு 10 மொழி தெரியும். அதே போல உங்களுக்கு பாரதி அவர்களுக்கு 13 மொழி தெரியும். ஆனால் அவர்கள் பண்பாடோடு அந்த தாய்மொழியும் கற்றார்கள். பண்பாடு என்பது தாய்மொழியில் கற்க வேண்டும். அதே நேரத்தில் காலத்துக்கேற்ற மாற்றமாக நீங்கள் எத்தனை மொழியும் கற்க வேண்டும். நான் என் தாய்மொழி மட்டும்தான் பேசுவேன், என் தாய்மொழி மட்டும்தான் சிறந்தது என்று நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த பண்பாடு அடுத்த தலைமுறை கூட கடத்த முடியாது. நீங்கள் எத்தனையோ நூல்கள் மொழி மாற்றம் பண்றீங்க. மொழி மாற்றம் பண்றதுக்கு எது தேவை? பிற மொழி உங்களுக்கு தெரிந்திருந்தா தான் நம் மொழியுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உலகம் மூலம் பரப்ப முடியும். காந்தியுடைய கருத்தை சொல்லி என்னுடைய இறுதி முடிவை தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தி அவர்கள் டால்ஸ்டாய் அவர்களிடம் கடிதம் எழுதுகின்ற பொழுது அவருடைய தன்னுடைய அறக்கருத்துக்களை எழுதுகிறார். டால்ஸ்டாய் தன்னுடைய அறக்கருத்துக்களை எழுதுகின்ற பொழுது காந்தி சொல்லுகிறார், ஐயா, இப்படிப்பட்ட அறக்கருத்துக்களை எங்கிருந்து பெற்றீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு டால்ஸ்டாய் அவர்கள் சொல்லுகிறார்,
இந்தியாவில் தென்கோடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறளை இருந்து நான் இந்த அறக்கருத்துக்களை எடுத்தேன் என்று சொல்கிறார். அப்ப டால்சாய் என்பவர் பிறமொழி மாற்றங்கள் செய்யப்பட்டதுனால தான் அவர் என்ன செய்ய முடிஞ்சது, இந்த உலக மொழியை கற்க முடிந்தது. அப்ப அந்த காந்தி அவர்கள் சொல்கிறார், இனி ஒரு பிறவி எனக்கு இருந்தால், திருக்குறளை உலக பொதுமறை என்று சொன்னார்கள், ஆனால் இனி ஒரு பிறவி இருந்தால் அடுத்த பிறவி அத்திருக்குறளை அதனுடைய தாய்மொழியில் கற்க எனக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப நாம் என்பது பண்பாடு என்பது தாய்மொழி, தாய்மொழி கற்காமல் பிறமொழி கற்கக்கூடாது. அதுபோல் தாய்மொழியை மறந்து பிறமொழி மட்டும்தான் சிறந்தது என்று வாதாடக்கூடாது. இந்த இரண்டின் அடிப்படையில் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டு பெருமை பிறங்கிற்று உலகை என்ற அடிப்படையில் நான் நடுவரின் தீர்ப்பாக பண்பாடு முக்கியம், அதேபோல் காலத்துக்கு ஏற்றமாக மாற்றமும் முக்கியம். இந்த இரண்டு தன்மையும் தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் பண்பாடோடு காலத்துக்கேற்ற மாற்றமாக நாம் செழுமையிட வேண்டும், மக்களோட ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே வள்ளுவருடைய கருத்தாகும். அப்படிப்பட்ட கருத்து தான் இந்த இறுதி தீர்ப்பாக நான் வைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சாளர்களுக்கு மாசற்ற தங்கத்தை போல மாசற்ற திருக்குறள் கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் ஒளிரச் செய்த தங்களின் தமிழ் பணியை போற்றி பேச்சாளர்கள் அனைவருக்கும் தங்க தமிழ் விருது வழங்கி ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் பெரும் மகிழ்வு கொள்கின்றது.